Hi everyone, good morning, good evening. So thanks for joining today's weekly meetup in Tamil Movie. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம வீக்லி மீட்டப்ல டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரத்தில் நம்ம டேட்டா இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி மீட்டப் ஸ்டார்ட் பண்ணதே நம்ம டேட்டா இன்ஜினியரிங்க்கு வீக்லி மீட் பண்ணலான்ற மாதிரி தான். ஸோ அதுக்காக ஒய் நாட் ஸ்டார்ட் டேட்டா இன்ஜினியரிங்காக இருக்கு ஒரு வீக் நம்ம பேசக்கூடாதுன்றதுனால ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா வெரி சிம்பிள். ஸோ வீக்லி மீட்டப்ல நம்ம இப்போ இனிஷியலா ஒரு கேஷுவலான டாக்காக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வீக்கெண்ட் மீட் பண்றோம். நிறைய பேர் ஆல்ரெடி ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க போன செஷன்ஸ்க்குலாம். கேஷுவலா நம்ம மீட் பண்ணுவோம். இட்ஸ் லைக் இன்டராக்டிவ் செஷன் தான். நீங்களும் யூ கேன் ஆல்சோ டாக் டு மீ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நடுவில் கூட கேட்கலாம். அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் எடுத்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு எண்ட் டு எண்ட் இதுதான்ப்பா அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த இதில் இன்னைக்கு நம்ம டேட்டா இன்ஜினியரிங் வி வில் ஸ்டார்ட். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு அஜெண்டா இன்னைக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ டேட்டா இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா அனாலிசிஸா, நான் லைக் எஸ்கியூஎல் படிக்கணுமா, இல்லைன்னா நான் ரெக்ரெஷன் படிக்கணுமா, ஏஐ படிக்கணுமான்னு எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. டேட்டா இன்ஜினியரோட வேலை என்ன, டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால தான் டைட்டிலே டேட்டா இன்ஜினியரிங் இன் டே டு டே லைஃப். ஸோ ஒரு டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, டிஃப்ரெண்டான இதுல என்னென்ன வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது. ஸோ 100% எல்லாமே கவர் பண்ணிடுவோம்னா பண்ண முடியாது இந்த ஒரு செஷன்ல. ஜஸ்ட் பேசிக்ஸா மேஜரா பண்றது இதுதான் அப்படின்றதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, இப்போ கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் வந்துருச்சு. கிளவுடு பிளஸ் டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் இன்ஜினியரிங் அப்படின்றாங்க. ஸோ அது என்ன, அதுக்கும் டேட்டா இன்ஜினியரிங்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு அது பார்ப்போம். அண்ட் என்ன படிச்சா டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் டேட்டா இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஹவு டு பிகம் டேட்டா இன்ஜினியர் இதெல்லாம் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இது பார்ப்போம். தென் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ லைக் எல்லா விஷயமே டேட்டா இன்ஜினியர் ஆளினால் அழகராஜா இருக்க முடியாது. ஸோ டேட்டா இன்ஜினியருக்குள்ள லாஜிக்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நம்ம இன்னைக்கு டச் பேஸ் ஆனு. அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட் வெர்சஸ் இன்ஜினியர் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன். ஸோ இதுதான் ப்ரெட்டி சிம்பிள். நடுவில் எங்கே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க எல்லாருமே டேட்டா இன்ஜினியரிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ப்ராப்ளி ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் படிக்கிறதுக்கு நான் நினைச்சேன். ஸோ தட்ஸ் வை வி ஷெட்யூல் திஸ். ஸோ give me 1 minute. So first, what is data engineering? So what is data engineering? Anybody wants to take a guess? Data engineering na enna? I see some of the Tamil Bhumi data engineering எடுத்தவங்க இருக்காங்க. So anybody wants to take, what is data engineering? It can be wrong or right. Processing different kind of data to getting a kind of future prediction காக யூஸ் ஆகுறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது. ஓகே, ஸோ குரூப் ஆஃப் டேட்டாவை நமக்கு தேவையான அக்ரிகேட் பண்ணிக்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கும், நமக்கு தேவையான மாதிரி மாற்றி டிஸ்ப்ளே பண்றதுக்காக இருக்கும். சூப்பர் ஹரி. எனிபடி எல்ஸ் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் சொல்லலாமா சார்? ஆஃப் கோர்ஸ். டேட்டா இன்ஜினியர் எப்படின்னா, ஒரு ஆப்போ இல்லைன்னா ஒரு வெப்சைட்டு மேக்ஸிமம் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுற யூசர்ஸோடைய டேட்டாலாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதை நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணி அதை எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதை அந்த டேட்டா வச்சு பிஸ்னஸ்க்கு எப்படி வேல்யூ பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இது அப்படி சொல்லலாம். கரெக்ட். ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான். ஸோ பேசிக்கா டேட்டா இன்ஜினியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டா நிறைய இடத்துல இருக்கு. ரைட் நவ் இப்போ நம்ம ஜூம்ல பேசிட்டு இருக்கிறது கூட டேட்டா தான். நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்றோம், யூடியூப்ல லைவ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஸ்டாட்ஸ் வரும். நிறைய விஷயங்கள் டேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ பட் டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு வர்றது, அதை வச்சுட்டு அதை ப்ராப்பரா ஸ்டோர் பண்றது, இதுதான் டேட்டா இன்ஜினியரோட மெயினான வேலை. ஓவராலா அப்படிதான் டேட்டா இன்ஜினியர் டிஃபைன் பண்றாங்க. ஸோ இதுக்கு மல்டிபிள் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்போ யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேட்டா இருக்கு, ஃபேஸ்புக்ல டேட்டா இருக்கு, ட்விட்டர் டேட்டா இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் என்னன்னா அங்கேருந்து எடுத்துட்டு வந்தால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் இப்போ நடந்துச்சு, ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடக்கும்போது அதுல வந்து நிறைய பேர் வந்து அதுல ஒரு அதை என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹேஷ்டேக்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரிலேட்டடா சில இன்ஃபர்மேஷன் வரும், ஐபிஎல் சம்மந்தமே இல்லாம அந்த ஹேஷ்டேக்ல விளம்பரம் போடுவாங்க, பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைக் ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் அந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹேஷ்டேகை. ஸோ அந்த ஹேஷ்டேகை நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அனாலிசிஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன தேவை? பேசிக்கா அனலைஸ் பண்ணணும்னா we need a data. டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் நம்மளால வில் பி ஏபிள் டு கிரியேட் சம். ஓகே, ஸோ இப்போ இத்தனை பேர் வந்து ஐபிஎல் பார்க்குறாங்கன்றது நமக்கு எப்படி தெரியும்னா we need to have a data. எந்த மாதிரியான டேட்டா அதில் இருக்கு அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ அதை எங்கேருந்து எடுத்துட்டு அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் அது நமக்கு ஜென்ரேட்டிங் லைவா ஜென்ரேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர்ல லைவா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. தட் டைம் டேட்டா இஸ் ஜென்ரேட்டட். ட்விட்டர்ல டேட்டா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, நம்மளாம் ட்வீட் போடுறோம். தட் இஸ் நத்திங் பட் டேட்டா ஜென்ரேஷன் பாயிண்ட். ஸோ அங்கே டேட்டா ஜென்ரேட் ஆகுது. இப்போ அதை நான் அனலைஸ் பண்ணா என்ன பண்ணணும்னா ட்விட்டர்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட சிஸ்டத்துக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ என்னோட சிஸ்டம் நான் என்ன பண்றேன்னா, நான் என்னோட சிம்பிளா நம்மளோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். என்னோட கம்ப்யூட்டர்ல ஐ வாண்ட் டு டூ சம்திங், பெயிண்ட் எடுத்துக்கலாம், பெட்டரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்விட்டர்ல டேட்டா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு சம்வேர். நம்ம தான் டேட்டா ஜென்ரேஷன் பாயிண்ட் இருக்கு. ஸோ வி ஆர் த ட்விட்டர்ல டேட்டா இருக்கு. ஸோ இங்க இருந்து டேட்டாவை நம்மளோட சிஸ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வரணும். ஏன்னா என்னோட சிஸ்டத்துல தான் நான் வந்து அனாலிசிஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதி வச்சிருக்கேன். லைக் சிம்பிள், அது எஸ்கியூஎல்லா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் இந்த டேட்டாவை இங்கேருந்து எடுத்துட்டு வரேன். ஓகேவா? எடுத்துட்டு வந்து என்னோட சிஸ்டத்துல ப்ராப்ளி நான் ஒரு ஃபைலா கூட ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாமே. டேட்டா பேஸ்ல நம்ம வச்சுட்டு போகலாம். ஜஸ்ட் இது ஒரு ஃபைலா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வர்றதை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிட்டு இதுக்கு மேல ஐ கேன் டூ சம் அனாலிசிஸ். எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பார்க்கலாம், ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் நிறைய அந்த மாதிரி எழுதுறான். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை ட்வீட்ஸ் வந்திருக்குன்னு நான் வந்து அதை கவுண்ட் பண்றேன். ஓகேவா? இதுக்கு நான் ஒரு சிம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஓகே, ஸோ இந்த ஃபைல்ல இத்தனை பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு ஜஸ்ட் நத்திங் பட் அதை ரீட் பண்ணி அதை கவுண்ட் பண்றேன். அவ்வளோதான், அந்த அனாலிசிஸ் பண்றேன். திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு பேசிக் அனாலிசிஸ். இதுக்கு மேல நிறைய நம்ம பண்ணலாம், அதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். பட் இந்த ஒர்க் பண்றது திஸ் இஸ் கால் டேட்டா இன்ஜினியரிங். இது நம்ம நிறைய இடத்துல பண்ணியிருப்போம், பட் திஸ் இஸ் கால் டேட்டா இன்ஜினியரிங். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்காது? டேட்டா இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்கன்றதுல புரியுதா இது வரைக்கும்? வெரி சிம்பிள் யூஸ் கேஸ் தான், பேசிக் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எனி டவுட்ஸ் நீங்க கேன் பிங் சாட்ல கூட நீங்க பிங் பண்ணலாம் இஃப் யூ மைக் சரியில்லை அப்படின்னாலும். ஓகே, ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஃபைல் எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஒன் மோர் டீப் லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ இத்தனை பேர் வந்துட்டாங்க. நான் வந்துட்டு யார் என்னென்ன டைப் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா பைத்தான்ல உங்களுக்கு எம்எல் லைப்ரரிஸ்லாம் இருக்கு கரெக்டா? ஸோ ஐ கேன் ரைட் சம்திங் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இல்லை நிறைய இருக்கு பைத்தான்ல. உங்களுக்கு வந்துட்டு யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த பைத்தான் லைப்ரரி. அதை வந்து எடுத்துட்டு வந்து அதை நான் அப்ளை பண்றேன் இந்த டேட்டா செட்ல. இந்த டேட்டா செட்ல அப்ளை பண்ணிட்டு அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இத்தனை பேர் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்டா இருக்கு, இத்தனை பேர் நெகட்டிவ் சென்டிமெண்ட், இத்தனை பேர் சிஎஸ்கே, இத்தனை பேர் வந்து குஜராத் டீமுக்கு பேசுறாங்கன்ற மாதிரியான அனாலிசிஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப், லிட்டில் பிட் அட்வான்ஸ் வச்சுக்கலாமே. இது ஒன்று பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஓகே, இந்த வருஷம் இப்படி நடந்துச்சு, போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ல இதே மாதிரி நான் ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். சம் டேட்டா செட் லாஸ்ட் இயர் which I created in the same database or same file மாதிரி வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேட்டா செட்ல இந்த டேட்டா செட் நான் கம்பேர் பண்ணோம். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கு என்ன டிஃபரன்ஸ், எத்தனை பேர் எக்ஸ்ட்ராவா பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ரெண்டு எடுத்து கம்பைன் பண்ணிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இத்தனை பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, இத்தனை பேர் பார்க்கல, ஏன் பார்க்கல, எல்லா அனாலிசிஸும் என்னால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட் வந்துட போகுது? ஸோ எதுக்காக நம்ம அந்த டேட்டாவை இதை அனலைஸ் பண்ணணும்? சிம்பிள் எக்ஸாம்பிள், ரைட்? எனி கெஸ்? நம்ம போன வருஷம் ஒரு 10 வருஷமா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கா, 15 வருஷம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை டேட்டாவை இப்படி அனலைஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் வந்துடும்? வாட் இஸ் தி பெனிஃபிட் வி ஆர் கெட்டிங்? எனி கெஸ்? ஸோ நம்ம ஃபியூச்சர்ல எந்த மார்க்கெட்டிங்ல எதை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத ஒரு டேட்டா இன்புட் கொடுக்கலாம். மேபி எதுல நம்ம மைனஸா இருக்கும், இதுல இம்ப்ரூவ் பண்ணி சோஷியல் மார்க்கெட்டிங்ல பண்ணலாமா இல்ல ஃபேஸ்புக்ல பண்ணலாமா? ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றத வச்சு சொல்றேன், நீங்க சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கண்டிப்பா.
ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அண்ட் வாட் இல்ல எங்க தவற விட்டோமோ அதை சரி பண்ணலாமா, இல்ல எதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிற பிசினஸ் ஹோல்டருக்கு அது இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? கரெக்ட், டெஃபினெட்லி கரெக்டான ஆன்சர். கரெக்ட்னு சொல்லணும், இது நிறைய ஆன்சர் இருக்கு, இதுவும் கரெக்டான ஆன்சர். டெஃபினட்டா நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிஎல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே செகண்ட் மோஸ்ட் யூனோ காஸ்ட்லியஸ்ட் டோர்னமெண்ட். கிட்டத்தட்ட ஐ டோன்ட் நோ லைக் 15 பில்லியன் ஆர் சம்திங். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஃபுட்பால் லீக், ரெண்டாவது வந்து ஐபிஎல். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸே வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு போயிருக்கு. ஃபார் 4 இயர்ஸுக்கு ஜியோ வாங்கியிருக்காங்க ஐ திங்க். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க? ஹவு டு த டிட்டர்மைன்? சி எனக்கு வந்து இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க, இப்போ போன வருஷம் இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க, அதுக்கு முந்தின வருஷம் இத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்க, கோடி பேர் ஆக்சுவலி இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க. ஸோ இந்த வருஷம் இவ்வளோ வரும். இதே வந்து இப்படி க்ரோத் வந்து ஒவ்வொரு வருஷமும் இத்தனை பர்சன்டேஜ் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வருஷத்துல இவ்வளவு வரும், 4 இயர்ல இவ்வளவு வரும், இத்தனை பேர் பார்ப்பாங்க, இதுல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீ இவ்வளவு விற்கலாம், இவ்வளவு வித்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் மச் காஸ்ட். ஸோ எனக்கு வந்து பிட் பண்ணுங்கன்ட்டு பிட் பண்ண வச்சு 25,000 கோடிக்கு காஸ்ட். ஸோ இந்த அனாலிசிஸ் இல்லைன்னா உங்களால அவ்வளவு காஸ்ட் போய் கேட்க முடியாது, ஜியோவும் கொடுக்க மாட்டாங்க, நோபடி வில் பி இன்ட்ரெஸ்டட், ரைட்? ஸோ திஸ் டேட்டா கலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதுல மல்டிபிள் ரோல்ஸ் ஆர் இன்வால்வ். இப்போ நம்ம வந்து டேட்டா இன்ஜினியரே இதெல்லாம் பண்ணி இந்த அங்கே ஒரே ஆள் நான் தான் பண்ணிடுவேன்னு பண்ண முடியாது. ஸோ டேட்டா இன்ஜினியர் என்ன பண்றாங்க இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள், இந்த கிவன் யூஸ் கேஸ்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றாங்க. தட்ஸ் ஆல் டேட்டா இன்ஜினியரோட இனிஷியல் ஜாப். ஸோ இதுல வந்து அனாலிசிஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம் டேட்டா சயின்டிஸ்ட் அனாலிஸ்ட்லாம் இருப்பாங்க, தே வில் ரைட். டேட்டாவை இங்கேருந்து இங்கே எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, தட் இஸ் டன் பை டேட்டா இன்ஜினியர். அதுதான் டேட்டா இன்ஜினியரோட வேலை. அப்புறம் இந்த டேட்டா கரெக்டா இருக்குதா, வெதர் இட் இஸ் அக்சசபிள் டு எவ்ரிபடி, அண்ட் இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா, போன வருஷம் டேட்டா இந்த எல்லாம் கரெக்டா இருக்கா, டெய்லி இந்த ஜாப்ல ஒழுங்கா ரன் ஆகுதா, எவ்ரி திங். டேட்டா மாடல், எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகும், இது ஜஸ்ட் ஒரு ஃபைல் எக்ஸாம்பிள் பார்த்தோம் போட்டோம் அப்படியே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அனலைஸ் பண்ணோம், எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்டிவிஎம்எஸ் மாதிரி டேட்டா வேணும்னா அதை எப்படி ஸ்டோர் பண்றது, இப்போ நோஎஸ்கியூஎல் வேணுமா அதை எப்படி ஸ்டோர் பண்றது, ஹவு டு வி அக்சஸ் டேட்டா ஈஸிலி. ஸோ இந்த லாஜிக், இந்த டேட்டா ஆர்கிடெக்ட் பண்றது எல்லாமே டேட்டா இன்ஜினியரோட ஜாப். ஓகே, இது புரியுதா? இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? டேட்டா இன்ஜினியர் எங்க வராரு, சொல்யூஷன் ஒரு யூஸ் கேஸ்ல இதோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்கு. நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஐபிஎல் பார்த்தோம், சின்ஸ் அது ரீசெண்டா முடிஞ்சதுனால அதை பத்தி ஒரு எக்ஸாம்பிள், பட் இட்ஸ் அப்ளிகபிள் எவ்ரிவேர். ஸோ இது வந்து அந்த பிசினஸுக்கு மட்டும் தான் பெனிஃபிட்டா, ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐபிஎல் டிபெண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கும் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆக்சுவலி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தாரு, அந்த மாதிரி ட்ரீம் 11 மாதிரியே அவர் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஏடபிள்யூஎஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டேட்டா இம்பார்ட்டன்ட், இதே மாதிரி தான். அதுக்கு வந்து அவர் பப்ளிக்கா கிடைக்கிற டேட்டாவை எடுத்துக்கிட்டு ட்விட்டர்ல அங்கேருந்து வர டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை ரீட் பண்ணி அதுல இருந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு மாடல் அப்ளை பண்ணி டெவலப்ட் ஆப். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் வரைக்கும் இட் ஜஸ்ட் எலவேட்ஸ். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்காது சோஃபார்? இல்ல ஒரே விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டிஃபரெண்ட் சோர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அப்படிதானே நீங்க சொல்றீங்க? ஆமா, அது ஃப்ரீயோ பெய்டோ அவைலபிள் சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு காமனான ஒரு டேட்டாபேஸ், ஒரு சென்ட்ரலைஸ்டு கிளவுடோ இதுலயோ வந்து ஸ்டோர் பண்றோம் நமக்கு தேவையான மாதிரி. கரெக்ட்டுங்களா? அது வரைக்கும் நீங்க சொன்னது. அதாவது பிரசன்டபிள் டேட்டாவா பிரசன்டபிள் டேட்டாவா பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள விஷயங்களை பண்றோம். டேட்டா ரீட் அப்புறம் இன்புட் ஆகும்போது கரெக்டா அதை பிரசன்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ரைட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்கு. ஐ திங்க் ஹரி சொன்ன மாதிரி தான், பாயிண்டட் அவுட் வெரி ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு சோர்ஸ் ட்விட்டர்ல இருந்து பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் சோர்ஸஸ் இருக்கலாம், கரெக்டா? ஸோ லைக் என்ன மாதிரி இருக்கலாம்னா, இப்போ ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம், இன்னொரு அனாலிசிஸ்ல நமக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்கும் அவங்களுக்கு பெட்டிங் நடக்கும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோனிக்கு இவ்வளோ ப்ரைஸ், அவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ், அவங்கள ஏலம் விடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட் கிரியேட் பண்ணுவாங்க இன்டர்னலா. ஸோ அது ஒரு சோர்ஸா இருக்கும். அது எப்படி நடக்கும்னா, அவங்க மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத they will store somewhere. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ட்விட்டர்ல இருந்து வர டேட்டா இட் இஸ் மோஸ்ட்லி அன்ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட். அன்ஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட்லி, ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சரா டேட்டாலாம் டைப் பண்ண மாட்டோம், ஜேசான்ல தான் நம்ம எடுப்போம். பேக்எண்ட்ல இருந்து ஜேசான்ல மோஸ்ட்லி வில் டேக் தி டேட்டா இன் ஜேசான் ஃபார்மேட். அது செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன்.
மோஸ்ட்லி அன்ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா ட்விட்டர்ல இருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக அன்ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வருது, இதை நம்ம ஃபைல் பேஸ்டாக கொண்டு வரோம். இதில் நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட் வாட் எவர் இட் இஸ் வி ஆர் டூயிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளேயரை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, இந்த மேட்ச் இன்னைக்கு நடந்துச்சு, இத்தனை ஓவர் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு பால் பை பால் நடந்துகிட்டே இருக்கும். மேட்ச் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஸ்ட்ரக்சர் டேட்டா. அதை வந்து ஒரு டேட்டா பேஸ்ல பேக்ரவுண்ட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோர் போர்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ச் நடக்குது, ஸ்கோர் போர்டு வந்துட்டு இருக்கு, ஒரு 10 ஓவருக்கு 100 ரன் அவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா திஸ் இஸ் பின்னாடி ஒரு RDBMS தே ஜஸ்ட் கீப் அப்டேட்டிங், அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டேட்டா. ஸோ இந்த டேட்டா திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டோர்ட். லைக் இப்போ அந்த சீசன்ல இத்தனை பேர் பார்த்தாங்கன்றது ஒரு டேட்டா செட்னா, பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த டீம் ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு, செகண்ட் இதுல இருக்கு, எந்தெந்த ஓவர்ல யார் யார் எவ்வளவு அடிச்சாங்கன்றது இன்ஃபர்மேஷன்லாம் டேட்டா பேஸ்ல அதை ஸ்டோர் பண்றாங்க. ஸோ தட் இஸ் ஸ்ட்ரக்சர் டேட்டா. தட் இஸ் ஆல்சோ ஸ்டோர்ட். ஸோ இப்படி இந்த டேட்டாவும் இதே மாதிரி எல்லா சீசனுக்கும் ஸ்டோர் ஆகி இதை கெப்ட் இன் தி ரெக்கார்ட். ஸோ அந்த டேட்டாவை அதையும் நம்ம எடுத்துட்டு வந்து we need to analyze. ஸோ இதுவும் ஒன் மோர் பார்ட். இங்க வந்து டேட்டா யார் ஜென்ரேட் பண்ணா, யூசர். we are generating the data. இங்க எப்படி ஜென்ரேட் ஆனா, அங்க வந்துட்டு சிஸ்டம் ஜென்ரேட்டர் அவங்க இன்புட் பண்றாங்க, அதுல இருந்து ஜென்ரேட் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த விஷயம் இது வந்து திஸ் இஸ் யூசர் என்டர்ட், மேனுவலி என்டர்ட் டேட்டா. ஓகே, ஐ திங்க் கொஞ்சம் கலரான மாற்றி வைப்போம். மேனுவலி என்டர் டேட்டா இங்கேருந்து வருது. இது போக இன்னொரு டேட்டா இருக்கு which is called machine generated data. ஸோ அது எங்க வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன மிஷின் ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெதர், மழை வந்துச்சு நம்ம ஃபைனல்ல. ஸோ அது மாதிரி வெதருக்கு இப்படி இருக்கு, இந்த லைக் ஹியூமிடிட்டி இவ்வளோ இருக்கு, அந்த இருக்கு, இந்த இருக்குன்றலாம் இட் இஸ் மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா. அதுவும் ஒரு டேட்டா ஜென்ரேட்டட் தான். தட்ஸ் நாட் ஜென்ரேட்டட் பை ஹியூமன்ஸ், ரைட்? மெசேஜ் ஜென்ரேட்டட் டேட்டா. ஸோ இது மூணையுமே இதையும் இங்கே ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? ப்ராப்ளி RDBMS. இதுக்கும் நமக்கு RDBMS தான் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் அதுவும் ஸ்ட்ரக்சராக தான் வரும். ஸோ RDBMS ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம வில் டூ சம் அனாலிசிஸ் வாட் எவர் இட் இஸ். நமக்கு அதை ஜாயின் பண்ணி டேட்டா எடுத்துட்டு இதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இவ்வளோ மேட்ச் மழை வருமா என்னன்ற ப்ரெடிக்ஷன் இதெல்லாமே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு சோர்ஸ் ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வி ஹவ் மல்டிபிள் சோர்சஸ். லைக் RDBMS சோர்ஸ் இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையுமே இருக்கு. இதுல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து RDBMSல போடுறோம். முன்னாடி ஃபைலா ஸ்டோர் பண்ணா ஜஸ்ட் நம்ம சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மெஷின் ஜென்ரேட்டட் டேட்டா யூசர் இன்டர்ஃபேஸ் RDBMS இருக்குன்னா we go for some RDBMS. வாட் இஸ் RDBMS? Oracle, SQL சர்வர் அந்த மாதிரி இருக்கும். RDBMS நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துருக்க செஷன் இருக்கு, ஆனால் இல்லை. பட் நம்ம வில் இன் ஃபியூச்சர் ஆல்சோ RDBMS ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டன் பை யூசர்ஸ். இதுல இன்னும் ஒன்னே ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு அகைன் ஆஸ்க் வெயிட் ஃபார் சம் क्वेश्चंस. இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்க டேட்டா இருக்கு, டேட்டாவை we are extracting the data from somewhere. அதுல இருந்து டேட்டா ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு நடுவில் நம்ம we may do some transformation. ஓகே, எனக்கு வந்து இந்த டேட்டால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்டோர் ஆகும்போது மிஷின் ஜென்ரேட்டர்ல எல்லாமே உங்களோட சர்வர்லாம் வந்து இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், IST இருக்கும். நீங்க வந்து UST டைம் ஸ்டாம்புக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது மாத்துறீங்க. அதுக்கப்புறம் சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றீங்க டேட்டால பேசிக்கலி. ஸோ பண்ணிட்டு அதை இன்னொரு டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்றீங்க. டேட்டா வேர் ஹவுஸ் ஸ்டோர் பண்ணலாம், எதுவும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ETL. நத்திங் பட் எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ப்ராசஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியர் பண்ற மெயினான வேலை இது ஒன்று ETL. ETL நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த டேட்டா இன்ஜினியரிங் சைட்ல இருந்தீங்கன்னா. எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட். ஸோ என்ன பண்றோம் இங்க பேசிக்கா, இதை இங்க இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ட்விட்டர் எக்ஸாம்பிள் எடுத்தாலும் அதே தான். ட்விட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், இங்க நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம அப்படியே ஸ்டோர் பண்றோம். அதனால இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நல், நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் சம்வேர் நீங்க ஏதாவது அனலைஸ் பண்ணணும், எனக்கு வந்து தேவையில்லாத டேட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் லோட் இன்டு வாட், நம்மளோட லோக்கல் சிஸ்டத்தை ஃபைல லோட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ETL அப்படின்னு சொல்றாங்க. Okay, so far clear? Any doubts? Oh, screen share ஆகலையா? Okay, sorry. Thanks for letting me know. இப்போ ஷேர் ஆகுதா? ஓகே, இவ்வளோ நான் ஸ்க்ரீன் ஷேர் ஆகாம பேசிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ரைட்டிங் ஹியர். ஓகே, ஸோ யா, எனி டவுட் so far? இது வரைக்கும் புரியுதா ETL என்ன, வாட் இஸ் டேட்டா இன்ஜினியர் டூ, எவ்ரிதிங், ஆர் இஸ் இட் கோயிங் ஓவர்போர்ட்?
பாலா, ஹரி, சதீஷ், இல்ல 1 2 போட்டிருக்கீங்க. 1 2 1 சொல்லுங்க. மேனுஃபேக்சரிங் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து மேனுவலி என்டர் டேட்டா. இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். அதுல வந்து ஸ்கோர் இவ்வளோ இருக்கு, இத்தனை ஓவர் இருக்குன்றதெல்லாம் மேனுவலி என்டர் டேட்டா. இதை நம்ம RDBMS கொண்டு வரோம். அப்புறம் மெஷின் ஜென்ரேட்டட் டேட்டா, நத்திங் பட் வெதர், அந்த ஹியூமிடிட்டி எல்லாமே வருதுல்ல, இந்த எக்ஸாம்பிள் இது மாதிரி நிறைய இருக்கும். திஸ் இஸ் மெஷின் ஜென்ரேட்டட் டேட்டா. அண்ட் இது வந்து ட்விட்டர்ல இருந்து வர டேட்டா நம்ம ஃபைலா கொண்டு வரோம். ஓகே. Okay. So this is called ETL, extract, transform, load அப்படின்னு சொல்றோம். And லோடுங்கிறது எனக்கு ஒரு சின்ன லோடுங்கிறது நம்மளோட ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்காக தயார் பண்ற டேட்டாபேஸ் கரெக்டா? நம்மளோட நம்மளோட டேட்டா வேர்ஹவுஸ் வச்சுக்கலாம். கரெக்ட். ஓகே. இந்த வேர்ஹவுஸ் வந்து RDBMS இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, ஆர் மிக்ஸ் ஆஃப் போத், எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? எஸ், ஆப்வியஸ்லி எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, நமக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணி நம்ம இன்புட் கொடுக்க போறோமோ, அடுத்தவங்களுக்கு போறோமோ அந்த மாதிரி. ரைட், ஓகே, கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா லோடுன்றது நத்திங் பட் உங்களோட சிஸ்டத்துல நீங்க ஃபைலா வச்சுக்கிறீங்க, அவ்வளோ. தட் இஸ் ஆல்சோ லோட். லோடுன்றது நம்ம RDBMSல லோட் பண்றதா அப்படி கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்கன்னா அங்க இருந்து எடுக்கிறது எக்ஸ்ட்ராக்ட். அதுக்கப்புறம் அது உங்களோட லோக்கல்ல ஸ்டோர் ஆகுது, டவுன்லோட்ன்ற ஃபோல்டராகவே வருது, தட் இஸ் லோட். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ETL ப்ராசஸ் ஒர்க்ஸ். ETL ப்ராசஸ் ஒர்க்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் கிளியரா இருக்க முடியும். ETLனா என்னன்னு நம்ம இப்போ பார்த்தோம். ஒர்க்ஸ்னா எந்த மாதிரி கேக்குறீங்க வினய்? அது நம்ம எப்படி யூஸ் பண்றோம், என்ன மாதிரி டூல்ஸ்னா அதுக்கு தேவைப்படும்? ETL ஓகே. சோ யா we will go into that. கண்டிப்பா we'll go. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். பட் ETLனா என்னன்னு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேட்டா வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம எதனா எடிட்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோமா, எப்படி அது? ஆமா, ஆப்வியஸ்லி. இதுல நம்ம எதனா ஆல்டர்னேட் சேஞ்ச் பண்றோம் டேட்டால, சோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோமா, இல்ல பை டிஃபால்ட் நம்ம அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு லோட் பண்ணிடுவோமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி யூஸ் கேஸ். இப்போ வந்து உங்களோட யூஸ் கேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து யூசர் வந்து சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட் கஸ்டமர் வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட எனக்கு வந்து டைம், அவங்களோட இப்போ வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து டேட்டா ஜென்ரேட் ஆகலாம் ஒரு குளோபல் கம்பெனினா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்னா, டைம் இஷ்யூ பிரச்சனை வரும். டைம் ஸ்டாம்ப்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நீ டேட்டா வந்து இப்போ இந்தியாவில் வேர்ல்டு லெவல் கம்பெனி நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோ, பேங்கிங் கூட எடுத்துக்கலாம். பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கும். அவங்க யூரோப்லேயும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, யூஎஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க, இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரல் சிஸ்டத்தை கொண்டு வந்து அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தே வில் கெட் இன்டு டைம் இஷ்யூ வரும், டைம் ஸ்டாம்ப்ல. ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன் லோக்கல் டைம்ல தான் ஜென்ரேட் ஆகும் டேட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நீ மொத்தமாக அனலைஸ் பண்றதுக்கு ஒரு வேர் ஹவுஸ்ல கொண்டு வரும்போது எல்லா டயத்தையும் நீ எனக்கு வந்து யூடிசியா மாற்றி கொடுத்துரு, லைக் ஜென்ரல் GMT டைமா மாற்றி ஸ்டோர் பண்ண அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே யூசர் ரிக்வஸ்ட் பண்றாங்க நம்ம கிட்ட, நீ எனக்கு டைம் ஸ்டாம்பை மாற்றிருப்பா அப்படின்றாங்க, சிம்பிள். ஸோ நம்ம அந்த டேட்டாவை ரீட் பண்ணுவோம், ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் ரீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்தியால இருந்து வருது, இந்தியா இஸ் நத்திங் பட் அபாக் ரீஜன்ல இருந்து டேட்டா வருது. அதுக்கப்புறம் யூரோப்ல இருந்து டேட்டா வருது, அந்த டேட்டா. அப்புறம் அமெரிக்கா, யூஎஸ், அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அங்கிருந்து வருது டேட்டா. ஸோ இந்த டேட்டாலாம் என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்துலயுமே நம்ம டயத்தை எடுத்து வி கன்வெர்ட் த டைம், கன்வெர்ட் இன்டு சம்திங் யூடிசியா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை லோட் பண்ணுவோம். ஸோ இங்க யூடிசி டைம் ஸ்டாம்ப் ஒன்று இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணி லோட் பண்ணுவோம், ஒரு காமன் டார்கெட் சிஸ்டத்துல லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. எனக்கு இந்த மாதிரி கொடுப்பா, எனக்கு திஸ் கன்வெர்ட் திஸ், இந்த டைம் எப்படி கன்வெர்ட் பண்ணி, இந்த வேல்யூ எப்படி கன்வெர்ட் பண்ணி, யூஸ் கேஸ் வரும், அது பேஸ் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. இப்படி எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் யூ கேன் ஸ்ட்ரைட் அவே லோட் இட். ஸோ திஸ் இஸ் கால் ETL. எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க இந்தியால இருந்து, யூரோப்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, அதை வந்து கன்வெர்ட் பண்றீங்க. கன்வெர்ட் நத்திங் பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் ஓகே, தேங்க் யூ, தேங்க்ஸ். இப்போ நம்ம எல்லாமே என்ன பார்த்தோம்னா லோக்கல்ல அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கிளவுட்ல வச்சிட்டீங்க, கிளவுட்ல யூஸ் பண்றீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங். அவ்வளவுதான். கான்செப்ட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். டேட்டா இன்ஜினியரிங் பிளஸ் கிளவுட் வந்துச்சுன்னா அது கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங். நிறைய பேருக்கு இப்போ டவுட் என்ன இருக்குன்னா, நான் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிறதா இல்லை கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிறதா, அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ
ஸோ நீங்க கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் படிச்சாலும் டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் இஸ் நாட் சேஞ்ச் அட் ஆல். அது அப்படியே இருக்கு. ஸோ அதுல கிளவுட்ல நீங்க எல்லா சர்வீஸ் யூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம MySQL எஸ்கியூஎல்லாம் யூஸ் பண்றோம்னா லோக்கல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம், உங்களோட மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். நானே கூட ஒரு விஎம்லாம் வச்சிருக்கேன், விஎம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு முன்னாடி ஹடூப்லாம் நான் லோக்கல்ல தான் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட சிஸ்டத்துல, அதாவது என்னோட லேப்டாப்ல. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு ஜஸ்ட் போயிட்டு AWSல போயிட்டு ஒரு ஹடூப் சிஸ்டத்தை வாங்கிக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட நான் வந்து ஒரு EC2 இருக்குல்ல, EC2 இஸ் நத்திங் பட் ஒரு கிளவுட் மிஷின். கிளவுட்ல நீங்க லேப்டாப் ரன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் EC2. ஸோ அதுல நான் ரன் பண்ணிக்கிறேன் சர்வீசஸ். அதுல ரன் பண்ணிட்டு அது மூலமா நான் என்னோட இதெல்லாம் எடுக்கலாம், இல்லை MySQL எடுக்கலாம், Oracle எடுக்கலாம், எவ்ரி திங் யூ கேன் கெட். ஸோ அதுதான் மாறி இருக்க வழிய நாட் மச் சேஞ்சஸ். ஓகே, எனி டவுட் இதுல? இப்போ இந்த கிளாஸ் போறதோட மெயின் மோட்டோ வந்து ETL பத்தியா, இல்ல ETL வந்து பைத்தான்ல எப்படி யூஸ் ஆகுது, பைத்தான் வச்சு யூஸ் ஆகுறத பத்தியா, இல்ல ஜெனரிக்கான டேட்டா? இட்ஸ் ஜெனரிக். ETL பத்தி இன்னைக்கோட ஜெனரிக். இன்னைக்கு இந்த கிளாஸ் செஷனோட டார்கெட் என்னன்னா, டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா யூஸ். இப்போ டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எப்படி டேட்டா இன்ஜினியர் ஆகுறாங்கன்றது தான். ETL இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ ஜஸ்ட் அதை டச் பண்ணிருக்கோம். டேட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, டேட்டா எங்க யூஸ் ஆகுது அது பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அவங்க எல்லாமே பண்ண மாட்டாங்க, அனாலிசிஸ்லாம் பண்றது இன்னொரு ஆளு, டேட்டா இன்ஜினியரிங் பண்ணி டேட்டாவே எடுத்துட்டு வந்து இங்க போடுவாங்கன்னு பார்த்தோம். எடுத்துட்டு வந்து போடுறதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, ETL. ETL மட்டும் பண்றது கிடையாது, அவங்க மற்றவும் பண்ணுவாங்க. ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ETLம் பண்ணுவாங்க அப்படின்னா, ETLனா என்ன? ETL இஸ் நத்திங் பட் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட். இதுனா என்ன பண்ணுவாங்க, எந்த யூஸ் கேஸ் இருக்குன்னா, எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, லோட்னா என்னன்னு பார்த்துட்டோம். நவ் இப்போ வந்து நம்ம கிளவுடுக்கும் டேட்டா இன்ஜினியரிங் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். லைக் லோக்கல் டேட்டா இன்ஜினியர், கிளவுட் டேட்டா இன்ஜினியர், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். தென் வி வில் கோ என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டேட்டா இன்ஜினியர் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ப்போம். தென் வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். பேசிக் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங், அதுதான் இன்னைக்கு நம்ம டார்கெட், பேசிக்ஸ் ஐடியா. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வாட் டு வி நீட் டு லேர்ன் டு பி டேட்டா இன்ஜினியர். இப்போ நம்ம டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும், பேசிக் திங்ஸ். ஸோ வி நீட் டு லேர்ன் SQL. SQL கண்டிப்பாக மேண்டேட்டரி தேவை இருக்கும், ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி யூ பிளே வித் த ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் SQL உங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கும். ஸோ SQL நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ETL டூல்ஸ். ஸோ டேட்டா இன்ஜினியர்னு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ETL மட்டும் தெரிஞ்சாலும் நீங்கள் டேட்டா இன்ஜினியர் தான். அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஐநோ ETLல இந்த ETL பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேட்டிக்கான ஒரு டூல் இருக்குது, அப்புறம் டேலண்ட்னு ஒரு டூல் இருக்கு, அதுக்கப்புறம் அபினிஷியம்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் டூல்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இந்த டூல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணிட்டு SQL எழுதினீங்கன்னா இட் வில் ஒர்க் ஃபைன். ஸோ இட் வாஸ் வெரி பூம். நிறைய பேங்கிங் இண்டஸ்ட்ரிலாம் எக்கச்சக்கமாக இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ வெரி ஹை டிமாண்ட். இப்போ கொஞ்சம் டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, பட் தேர் இஸ் ஹை டிமாண்ட். இது படித்தாலும் நீங்கள் டேட்டா இன்ஜினியர் தான். ஸோ ETL டேட்டா இன்ஜினியர் நீங்கள் சொல்லிக்கலாம், பட் டேட்டா இன்ஜினியர் பேசிக்கலி நீங்கள். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பார்க்கு அந்த புதுசு கிளவுட்ல ஸ்பார்க் ஆஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ ஸ்பார்க், பிக் டேட்டா அதெல்லாம் பண்ணீங்கன்னாலும் நீங்கள் டேட்டா இன்ஜினியர் தான். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்ஃபர்மேட்டிக்கெல்லாம் இட் இஸ் காஸ்ட்லி. அட் ஒன் பாயிண்ட் இட் இஸ் காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வருதுன்னா, இதை மைக்ரேட் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேட்டிக்கா டு எனக்கு ஸ்பார்க் ETL கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது. நான் ஒர்க் பண்ணதே மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் தான். லைக் டேலண்ட்லேருந்து இன்ஃபர்மேட்டிக்காலேருந்து மைக்ரேட் ஆகுது. அந்த மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ல இன்ஃபர்மேட்டிக்கல் எழுதின டூல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து திருப்பி ஸ்பார்க்ல எழுதுறோம். ஸ்பார்க் கோட் எழுதி அந்த ETL ஃபங்க்ஷனாலிட்டியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ முகம் ஐ மீன் அப்டேட்டட் டூல் எது? இப்போ இன்ஃபர்மேட்டிக்கான்றது ஓல்டு வெர்ஷன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கரண்ட் இதுல என்ன நியூ வெர்ஷன் ஆஃப் த டூல் அவைலபிள்? இன்ஃபர்மேட்டிக்கா வந்து இட் வாஸ் டிமாண்ட். இப்போ அதை நிறைய மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பார்க்குக்கு. ஸோ இப்போ நீங்க இஃப் யூ வாண்ட் ஸ்டார்ட் வித் டேட்டா இன்ஜினியரிங் இப்போ படிக்கணும்னா யூ ஹேவ் டு லேர்ன் SQL படிச்சுட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் வித் ஸ்பார்க் படிக்கலாம். அண்ட் யூ ஸ்டார்ட் வித் காஃப்கா ஆல்சோ நீடட். காஃப்காவும் வந்துட்டு. ஏன்னா முன்னாடி வந்து நமக்கு டேட்டா எல்லாமே
ஸ்டாக்னண்டா தான் இருக்கும். ஒரு இடத்துல ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆர்டிஎம்எஸ் டேட்டா இருக்கும். இப்போ ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் டேட்டா ஸ்ட்ரீமிங். உங்களுக்கு வந்து லைவா டேட்டா இருக்கு, இமீடியட்டா நீங்க டேட்டா எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. ஸோ அதை சப்போர்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்கா. அதனால காப்கா, ஸ்பார்க்கு, அதுக்கப்புறம் NoSQL டேட்டாபேஸ் படிச்சிருக்கணும். இது 3 படிச்சீங்கன்னா மார்க்கெட்ல யூ ஹேவ் அப்போ கிளவுட், ஆப்வியஸ்லி கிளவுட் பேசிக்ஸ் இஸ் மேண்டேட்டரி. AWS-ஓ அஜூரோ எது வேணா படிச்சுக்கலாம் நீங்க. அஜூர், AWS, GCP 3ல எது படிச்சாலும் யூ கேன் ஸ்விட்ச் டு மல்டி கிளவுட். அதனால கிளவுட் இஸ் நாட் பேரியர். ஒரு இந்த கிளவுட் தான் படிக்கணும்னு எதுவுமே இல்லை. ஸோ தட் இஸ் ஃபைன். ஏதாவது ஒரு கிளவுட் பேசிக்ஸ், சர்வீஸ் எப்படி யூஸ் பண்றது, டேட்டா இன்ஜினியரிங் என்ன சர்வீஸ் இருக்கு, இந்த லெவலுக்கு நமக்கு தெரியணும். That's enough to get started with data engineering. இன்ஃபர்மேட்டிக்காங்கிறது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மாதிரியா? Informatica, yes, you can call it like that. Desktop application தான். ஓகே. அதுல வெப் இருக்குதா? வெப் இருக்கும். Just உங்க understanding it's similar to desktop application. நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு பட் ஸ்பார்க் வந்து கிளவுட்ல இருக்கு இதுதானே? அது ஷேர்டு தான் இருக்கு. இல்ல அந்த இல்ல. Informatica ஆல்சோ கிளவுட் வெர்ஷன் இந்த நேரத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பா. ஸோ ஸ்பார்க்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்வொர்க் டு ஹேண்டில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ ஸ்பார்க்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து, ஸ்பார்க் வந்து ஓப்பன் சோர்ஸ், ஸோ இட்ஸ் ஃப்ரீ. நீங்க யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிக்கா அப்படி கிடையாது, காஸ்ட் இருக்கு காஸ்ட். ஸோ அதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்பார்க்கு ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பேசிக்ஸ் இது பாருங்க. தென் யூ வில் கெட் a clear understanding of Spark. இப்ப மார்க்கெட்ல ஹை டிமாண்ட் வந்து மைக்ரேஷன் போயிட்டு இருக்குங்கறீங்க, கரெக்ட்டா? மைக்ரேஷன் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். புதுசா கொண்டு வரதும் இப்போ இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க, இந்த ஸ்டாக்ல தான் கொண்டு வராங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் டிமாண்ட் கீப் சேஞ்சஸ். ஸோ லைக் அது வந்து இப்போ ஸ்பார்க் இருக்கு, நாளைக்கு தேர் மே பி சம் டூல்ஸ். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பார்க்கே இல்லை. ஸோ ஸ்பார்க் 7 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்பார்க் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஸ்பார்க் வந்து டிமாண்ட்ல இருக்கு. பட் ப்ராப்ளி இட் வில் ஆல்சோ பி நெக்ஸ்ட் வேற டூல் கூட வரலாம். ஆனால் வாட் டசன்ட் சேஞ்ச் இஸ் த கான்செப்ட்ஸ். ஸோ SQL பார்த்தீங்கன்னா 25 வருஷமா இருக்கு, இன்னும் சேஞ்சே ஆகலை. SQL தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம லைக் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட்ஸ் படிச்சாலே எந்த டூல் வந்தாலும் we will be able to switch and serve ஈஸியாக பண்ணிடலாம். அது ஒன்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஓகே, பட் இந்த டூல்ஸ் யூ கேன் ஃபோக்கஸ். பேசிக் கான்செப்ட் படிச்சுட்டு பிளஸ் திஸ் டூல்ஸ் படிச்சீங்கன்னா ரைட் நோ மார்க்கெட்ல நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. இட் வில் கம் ஒன்ஸ் மார்க்கெட் திருப்பி இது ஆன உடனே இந்த ரோல்ஸுக்கு there will be lot of openings because data is எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருக்கு. டேட்டா ஸ்டில் டேட்டா growth எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. ஸோ there will be lot of opportunities. பட் AI வந்ததுனால எதனா இம்பாக்ட் இருக்குமா டேட்டா அனலிஸ்ட்? டெஃபினட்டா இருக்கும், கண்டிப்பா இம்பாக்ட்ஸ் ஆர் தேர். இட் வில் பி ஃபெல்ட். நமக்கான we need to learn AI ஆல்சோ. இப்போ கிளவுட் வரும்போது இம்பாக்ட் இருக்கான்னு நிறைய வந்துச்சு கொஸ்டின்ஸ்லாம். கிளவுட் வருது, நம்ம டேட்டா இன்ஜினியரிங்லாம் இல்லை தான், நம்ம படித்த டூல்ஸ்லாம் வேஸ்ட். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே பயப்பட்டாங்க. பட் இப்போ ஜஸ்ட் ஒரு கிளவுட்ல பேசிக் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு வேலை. இந்த கிளவுட்ல அந்த சர்வீஸ்லாம் படிச்சா நாங்கள் லோக்கல்ல கஷ்டப்பட்டு பண்றத கிளவுட்ல வெரி சிம்பிள் சர்வீஸா கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் வி கால் த சர்வீஸ் அண்ட் இட் ஒர்க். அதே மாதிரி தான் ஏஐயும் நடக்கும். ஐ பிலீவ் இப்படிதான் நடக்கும்னு கிடையாது, பட் நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏஐ படிச்சிட்டோன்னா தென் வில் குட் டேட்டா இன்ஜினியரிங் ஏஐலையும் கொண்டு போய் எங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு கொண்டு போயிடலாம். பட் ஸ்டில் இட்ஸ் இன் வெரி ஏர்லி ஸ்டேஜ்ல. ஸோ ஏஐ டூல்ஸ் எல்லாம் நம்ம அது ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். we can use the AI. ஒரே ஒரு கிளாரிட்டி. இப்போ நம்ம அந்த கிளவுட்ல இந்த டேட்டா எல்லாமே செக்யூர் டேட்டா இல்லை, எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் நமக்கு தேவையான மாதிரி மாற்ற அது ஒரு செக்யூரான இது. நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து பிஸ்னஸ்க்காக இன்புட் கொடுக்குறோம். அப்போ அது வந்து ரொம்ப செக்யூரா இருக்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ இந்த கிளவுட்ல இந்த அப்ளிகேஷன் அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் யூஸ் பண்றா இருந்தா எப்படி அதுக்கு செக்யூரா ட்ரஸ்ட் பண்ண முடியும்? நான் கேட்கறது உங்களுக்கு என்ன வருதுன்னு புரியும் நினைக்கிறேன். எஸ் ஜி, இல்ல நீங்க சொல்றது வேலிட் கன்சர்ன். பெரிய கார்பரேஷன்லாம் வர்றதுக்கு ஹெசிடேட் பண்றது கிளவுட் வர்றதுக்கு இதுதான் ரீசன். பட் இப்போ வந்து அதெல்லாமே லொகேஷன் எல்லாமே மாற்றி தனி சர்வர் போட்டு தனி லொகேஷனே போடுறதுக்கு தேர் ரெடி. விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் எல்லாம் போட்டு தனியாகவே லொகேஷனே போடுறாங்க. ஸ்மால் கம்பெனிஸுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள் ரைட் நவ். பட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் US கவர்மெண்ட்டே அவங்க டேட்டாவே AWSலாம் வச்சிருக்காங்க, தெரியும்ல ஜி? ஓகே. ஏன்னா US கவர்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கு. AWS என்ன பண்ணிருக்காங்கன்னா அது அவங்களுக்காக பிரைவேட் கிளவுட். அந்த கிளவுட் வேற யாருமே யூஸ் பண்ணி .government இருக்கும். AWS.government பிரைவேட் கிளவுட் ஃபார் US கவர்மெண்ட். ஸோ US கவர்மெண்ட் டேட்டா ஷுட் பி வெரி செக்யூர். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே அட்டாக் பண்ற டேட்டாவா இருக்கும் அது.
ஸோ அதே தே ஆர் இன் கிளவுட். ஏன்னா அவங்களுக்கு தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு தே கோ வித் த சிமிலர் ஆஸ்க், ஓகே எனக்கு அந்த மாதிரி பண்ணுங்கன்னா தே டூ இட். பெரிய பேங்க்ஸ் எல்லாமே இப்போ போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் போயிடுச்சு. சில பேங்க்ஸ் ஆர் ஆல்ரெடி ஸ்டார்டட் யூசிங். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்மால் கம்பெனி ஸ்டில் செக்யூரிட்டி கன்சர்ன் ஸ்டில் அட்ரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் தேர் இஸ். ஏன்னா ஒரே ஒரு சேம் டேட்டா சென்டர் தான் இருக்கும். உங்க டேட்டாவும் மற்றவங்க டேட்டாவும் சேம் மிஷின்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு சில தடவை. ஸோ தட் கிரியேட்ஸ் அ கன்சர்ன். இன்னும் ஸ்டில் தேர் அட்ரஸிங். பட் பெரிய கம்பெனிஸ்லாம் தேர் ஏபிள் டு ரிசால்வ். ஸோ இப்போ டேட்டா இன்ஜினியர் வந்து அந்த ஒர்க் பார்க்க வேண்டியது இல்லை இல்லையா? அவங்களோட ஜேடில இது வராது இல்லையா? ஆமா, அந்த ஒர்க் உங்களுக்கு டைரக்டா டே டு டே லைஃப்ல வராது. பட் இட் வில் பி டீல் பை த டேட்டா ஆர்கிடெக்ட். அவங்க வந்து டிட்டர்மின் பண்ணணும் இந்த சேஃப்டியா இருக்கா கரெக்டா இருக்கான்றதை அவங்க செக் பண்ணிட்டு தே ஹேவ் டு அனலைஸ் அந்த ஒர்க் சர்டிஃபை பண்ணாதான் இட் வில் கம் இன்டு யூ. அந்த ஒர்க் டேட்டா இன்ஜினியர் ஒர்க் தான், பட் இட்ஸ் ஆர்கிடெக்ட் லெவல்ல இருக்கும். ஓகே, டேட்டா செக்யூரிட்டி அந்த லெவல்ல போயிடும். ஓகே, ஸோ ரிமோட் ஜாப்னா ஜஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது கார்த்திகேயன் ஜி, வாட் இஸ் மீன் பை ரிமோட் ஜாப்னா பேசுறீங்க? இல்லை நான் ஏதாவது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன்னா ரிமோட்ன்ட்டு, விச் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஓகே ஓகே, ஸோ ஹவு டு பிகம் டேட்டா இன்ஜினியர். எஸ், இப்போ நம்ம பார்த்ததான் SQL படிங்க அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் ஸ்பார்க் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு தென் ஸ்டார்ட் டூயிங் சம் POC. இந்த மாதிரி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல. ஸோ டேட்டாவை எடுத்து ட்விட்டர்லேருந்து டேட்டாவை எடுத்து நீங்கள் லோக்கலில் போட்டு பாருங்க. அப்புறம் ஜஸ்ட் அதை RDBML ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ சம்திங் லைக் தட் யூ ஸ்டார்ட் டூயிங் POC எல்லாம் பண்ணிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ். ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு உங்கள் இதில் ஒர்க் பண்ண மாதிரி ப்ராஜெக்ட் போட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த வே டு பிகம் டேட்டா இன்ஜினியர். அண்ட் இப்போ உங்களுக்கு கம்பெனில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்குன்னா அதில் நீங்கள் யூ கேன் வாலண்டியர் அண்ட் டூ சம் ஒர்க் அண்ட் தென் அதுலேருந்து யூ கேன் ஸ்விட்ச் ஆகலாம். அதில் நீங்கள் பண்ணிட்டு அதுலேருந்து நாலேஜ் கேதர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வாட் வி நீட் இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நமக்கு வந்து டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, படிக்கிறது எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, கைடன்ஸும் இட்ஸ் ஆல்சோ தேர். நம்ம லிங்க்டின்ல போயிட்டு வி கேன் ரீச் அவுட் டு பீப்புள் அண்ட் தேர் மெனி பீப்புள் ஆர் ரெடி டு ஹெல்ப் நமக்கு. ஸோ அப்படினால அதெல்லாமே விஷயம் இல்லை. என்ன ஒரே ஒரு இது இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நமக்கு தெரிய தேவை இருக்கும். இப்போ ரியல் டைம்ல என்னெல்லாம் நடக்குதுன்றதை வி நீட் டு நோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா யூ வில் ஈஸிலி பிகம் டேட்டா இன்ஜினியர் அண்ட் ஈஸியாக நீங்கள் ஸ்விட்ச் ஆகலாம். அண்ட் ஆக்சுவலி காகல்னு ஒரு டேட்டா இது இருக்கு. ஸோ இதில் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் கேஸ்லாம் வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், வெப்சைட்டுங்களா? இருங்க நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு ஷேர் பண்ண முடியுமா? போட்டுறேன், நம்ம குரூப்ல போட்டுறேன், நம்ம மீட்டப் குரூப்ல போட்டுறேன். சார் இப்போ பிக் டேட்டாங்கிறது சொல்லுங்க விவோ. சார் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். இப்போ பிக் டேட்டாங்கிறது அந்த டேட்டா இன்ஜினியர் அதுல வருங்களா? அது தனி டூலா சார்? டேட்டா இன்ஜினியர் பார்ட் ஆஃப் டேட்டா இன்ஜினியர் தான். பிக் டேட்டா இன்ஜினியர் தான். ஏன்னா இந்த ஸ்பார்க் எல்லாமே பிக் டேட்டாவோட டூல்ஸ் தான். டேட்டா இன்ஜினியர்ல வர ஒன் ஆஃப் த பார்ட் பிக் டேட்டா. ETL தெரிஞ்சாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக்கா தெரிஞ்சாலும் நீங்க ETL இன்ஜினியர்னு உங்களுக்கு சொல்லிக்கலாம். டேலண்ட் தெரிஞ்சாலும் இந்த ETL டூல்ஸ் தெரிஞ்சாலும் யுவர் டேட்டா இன்ஜினியர். ஸ்பார்க் பிக் டேட்டா தெரிஞ்சாலும் நீங்க டேட்டா இன்ஜினியர் தான். பிக் டேட்டா, ஸோ பிக் டேட்டா ரீசெண்டாக அந்த டேர்ம்ன்றதுனால இட் நீட்ஸ் சர்டன் நம்பர் ஆஃப் டூல்ஸ். ஸ்பார்க், காப்கா அதெல்லாம் படிக்கணும். நீங்கள் படிச்சா யுவர் பிக் டேட்டான்னு சொல்லிக்கலாம் ப்ளஸ் டேட்டா இன்ஜினியர். இப்போ பிக் டேட்டா இஸ் யூஸ்ட் எவ்ரிவேர். முன்னாடி தான் பிக் டேட்டா இன்ஜினியர் தனியாக இருந்துச்சு. இப்போ எல்லா டூல்ஸ்லையுமே தே வில் பி ஏபிள் டு அக்சஸ், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், எல்லாமே உங்களால் பண்ண முடியும். மற்ற டூல்ல இருந்தும் ETL டூல்ல இருந்தும். ஸோ இந்த சைட் தான் சொன்னேன். இதில் நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு டேட்டா செட்டு யூஸ் கேஸ்லாம் கிடைக்கும். ஒரு கொஸ்டின் போட்டுருக்காங்களா, டேட்டா குவாலிட்டி, டைம் சீரீஸ் டேட்டா எக்ஸெட்ரா எல்லாமே கிடைக்கும். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டேட்டா சைட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இது எப்படின்னா ஆக்சுவலி அந்த கம்பெனிஸ் வந்து காம்படிஷன் மாதிரி கொடுப்பாங்க. அவங்களால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை இங்கே வந்து போட்டுட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு இவ்வளோ சம் அமௌண்ட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தட் கம்யூனிட்டிலேருந்து யாராவது சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல். ஸோ நான் அதையும் இங்கே நோட் பண்ணுறேன், காகல் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் யூஸ் இட். திங்ஸ் வாட் டேட்டா இன்ஜினியர்ஸ் டோன்ட் டூ. ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ண மாட்டாங்கன்றதும் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணாங்கன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ அனாலிசிஸ் மோஸ்ட்லி டேட்டா இன்ஜினியர் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் அவுட் ஆஃப் தேர் ரோல்ஸ்.
இப்போ டேட்டா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அதை டேட்டா லைக் இல் பி டன் பை சம் டேட்டா அனலிஸ்ட் டீம், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டேட்டா இன்ஜினியருக்கு இஃப் யூ வாண்ட் டு பி டேட்டா இன்ஜினியர், நீங்க வந்து பைத்தான் படிக்கலாம், தப்பு இல்லை. யூ நீட் டு லேர்ன் சம் பைத்தான். ஏன்னா இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பைத்தான் தேவைப்படும். எதுக்காக பைத்தான் ஒரு லாங்குவேஜ் இருந்தால் இட்ஸ் வெரி குட். அதுல வந்து நீங்க டைம் சீரியஸ் மாடல், நான் வந்து மெஷின் லேர்னிங்க்கு போறேன், ரொம்ப படிக்கிறேன், அந்த லெவலில் ரொம்ப டீப்பா போக தேவையில்லை நீங்க. ஓகேவா? ஸோ கோர் பைத்தானோட யூ கேன் ஸ்டாப் இன். இதுல டேட்டா இன்ஜினியர் ஃபோக்கஸ்க்கு மட்டும் நான் சொல்றேன். அது படிக்கக்கூடாது இல்லை. இஃப் யூ வாண்ட் லேர்ன் யூ கேன் லேர்ன் ஆல்வேஸ். அதுவும் உங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் சம் பிளேசஸ். பட் டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா தே டோன்ட் டூ மச் அனாலிசிஸ் ஆஃப் இட். நம்ம ஜஸ்ட் டேட்டா எடுத்துட்டு வரோம், எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம், லோடு, டேட்டா ப்ராசஸிங்கு, அதை வந்து இது பண்றது, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் சம் ஒரு மீடியம் ப்ராஜெக்ட், ஒரு மிடில் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, வேற ஆள் பெருசா இல்லைன்னா யூ மே ஹவ் டு ஸ்விட்ச் ரோல்ஸ். 2 ரோல் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும், அனாலிசிஸ் நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். தட் டைம் யூ கேன் லேர்ன் அண்ட் டூ. பட் இட் இஸ் நாட் டேட்டா இன்ஜினியர் டிஃபைன் பண்ண முடியாது, டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேசஸ், ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம டேட்டா இன்ஜினியர்னா இதை தான் பண்ணுவாங்கன்னு நம்ம எந்த கம்பெனிலுமே சொல்ல முடியாது. நானே ஐ ஆல்சோ டிட் சம் அனாலிசிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் தான். ஸோ இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஜாம். பட் டேட்டா இன்ஜினியரோட டெஃபினிஷன் இதுதான். ஓகே, இது கிளியரா புரியுதா? எனி டவுட்ஸ் இதுல? இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே சார், இது கிளியரா புரியுது. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பைத்தான் ஒரு கோர் பைத்தான் படிச்சுட்டு அட்லீஸ்ட் ஆர்எல்ஸ் ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல பைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் ஒரு நல்ல, அதுவும் ஒரு இன்டர்மீடியட் லெவல், நல்ல பேசிக்ஸ் ப்ளஸ் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு, ப்ளஸ் அடூபு அண்டு பிக் டேட்டா டெக்னாலஜி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சால் நம்ம இன்டர்வியூக்கு, சாரி, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 3-4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணா கிடைக்கும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா, இது கரெக்ட். கண்டிப்பா, தட் இஸ் ட்ரூ. அந்த மாதிரி பண்ணா you will be able to land. So இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா you will know what's happening, and அதை வச்சு you can easily crack பண்ணலாம் இன்டர்வியூ. ஓகே, தேங்க்யூ சார். Okay. So the analysis works mostly we will not do, but depends on the project. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ரெக்வயர்மெண்ட் இருக்குன்னா நீங்க அதை படிச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் அந்த இதெல்லாம் பண்ணலாம். டேட்டா இன்ஜினியரிங் படிக்கும்போது ஜஸ்ட் வினய், ஐ திங்க் வினய் நினைக்கிறேன், அவங்க சொன்னதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க. தட் இஸ் எனஃப். ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் பிக் டேட்டா டூல்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட், எஸ்கியூஎல், டேட்டா வேர்ஹவுஸ், அதெல்லாம் படிச்சுட்டு தென் யூ ஸ்டார்ட் டூயிங் சம் ப்ராஜெக்ட்ஸ். உங்க ஓன்ல பிஓசி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி பாருங்க. யூ கேன் குரூப் அப் வித் பீப்புள். நிறைய பேர் சிமிலராக படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்ககிட்ட நீங்க கேன் குரூப் அப் வித் தெம். அண்ட் அவங்களோட சேர்ந்து படிக்கும்போது யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு லேர்ன். இப்போ படிச்சுட்டு தென் யூ கேன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ரெஸ்யூம் பண்ணலாம். தட் இஸ் பாசிபிள். அண்ட் டேட்டா அனலிஸ்ட் வெர்சஸ் இன்ஜினியர். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை நம்ம இப்போதான் பார்த்தோம். டேட்டா அனலிஸ்ட் இஸ் நத்திங் பட் நம்ம டேட்டா இன்ஜினியர் எடுத்து வச்சுக்கிற டேட்டாவை ஆன் டாப் ஆஃப் தட் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டாவை. ஸோ அனலைஸ் பண்ணி அதுலேருந்து இன்ஃபர் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷனை. நம்ம வந்து மல்டிபிள் சோர்ஸ் வந்து டேட்டா எடுத்து வந்து ஒரே சோர்ஸ் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க தேல் கம் அண்ட் அனலைஸ் ஆன் டாப் ஆஃப் தட். விசுவலைசேஷன் அனலிஸ்ட் எவ்ரிதிங் சிமிலர் ஜாப் ரோல் தான். அந்த மாதிரி தான் அவங்க தான் தேல் கிரியேட் டேப்லெட் டேஷ்போர்டு, இல்லைன்னா சம் கிளிக் வியூ டேஷ்போர்ட் பண்ணிட்டு அதில் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக். இது நான் ஓப்பன் ஃபார் Q&A. இன்னும் ஒரே ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. நான் ஒர்க் பண்ண ஒரு யூஸ் கேஸ் உங்களுக்கு சொல்றேன், வாட் கைண்ட் ஆஃப் யூஸ் கேஸ் வரும்ட்டு. ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் டாக் சம் டைம் ஃபார் Q&A. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பேசிட்டு தென் நான் வில் கோ இன்டு ஒன் மோர் யூஸ் கேஸ் பார்க்கலாம். சதீஷ் சார், எனக்கு கொஞ்சம் டவுட். இப்போ டேட்டா அனாலிசிஸ்ங்கிறது வந்து என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இருக்கிற டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ரிசல்ட் கொண்டு வரது புரிஞ்சிக்க முடியுது. இப்போ டேட்டா இன்ஜினியரிங்கும் போது இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர், இதை வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவை கொண்டு வரதான் டேட்டா இன்ஜினியர் ரோல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எஸ், இன் a way it is correct. பட் அது மட்டும் அவங்க வேலைன்னு சொல்ல முடியாது. பட் டேட்டாவை ஹவு the user wants to use அந்த மாதிரி கொண்டு வருது. இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி எனக்கு டேட்டா வேணும்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு நமக்கு. let's say you have an application, ஒரு வெப் UI ஏதோ டெவலப் பண்ணியிருக்காங்க, சம் அனாலிசிஸ் டூல் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சம் டூல்ஸ் இருக்கு, ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐபிஎல் வர டேஷ்போர்ட் தான் சிமிலர் டு தட். அதில் உங்களுக்கு வந்து ஸ்கோர் தெரியுது, இங்கே வந்துட்டு பேட்ஸ்மேன் வருது, அவங்களுக்கு வந்து ஒரு சாட் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்குன்னா இது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி தான் காட்டுது. கரெக்டா? டேஷ்போர்டா. ஸோ அப்படி ரீட் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு டேட்டா வேணும், ஹவு தே வாண்ட் த டேட்டா டு பி ஸ்ட்ரக்சர்ட். அவங்க மேபி அவங்களுக்கு ஜேசானா இருந்தால் பெட்டரா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ தட் நீங்க ஜேசானா போட வேண்டியிருக்கலாம்.
அப்படி இல்லை எனக்கு நீ RDBMSல இந்த ஃபார்மேட்ல டேட்டா கொடுன்னு கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த யூஸ் கேசஸ். அவங்களோட யூஸ் கேஸ் இந்த டேஷ்போர்டில் இப்படி வருது, இங்கே ஒரு இமேஜ் வருது, எனக்கு இந்த இமேஜுக்கு இங்கே இருந்து நான் டேட்டா ரெஃபர் பண்ணுவேன், அங்கே எனக்கு நீ டேட்டா பாப்புலேட் பண்ணி கொடு. இட் மே பி MongoDB, இட் மே பி RDB, லைக் ஃபைலு, Oracle எதாவது இருக்கலாம். அதுக்கு டேட்டாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணாம அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா? பேசிக் அனாலிசிஸ் கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். பட் அந்த நான் எந்த அனாலிசிஸ் நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்றேன்னா, we don't have to do analysis of அந்த மாடல்ஸ், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் போறது, அதுல லைக் லாட் ஆஃப் சப்ஜெக்ட் வைஸ் அனலைசிஸ் சொல்றீங்க. ஆமா. ஓகே ஓகே, இப்போ டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்மளால டேட்டா இன்ஜினியரிங் மேல கண்டிப்பா பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம SQL படிக்கணும். இது எதுக்காக நம்ம SQL போட்டிருக்கோம்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல எனக்கு நடந்ததுதான். ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல டேட்டா எப்படி இஷ்யூலாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ரியல் டைம்ல இந்த இடத்துல எனக்கு வந்து டேட்டா தப்பா காட்டுதுப்பா, 100ன்னு வரணும் 200ன்னு வருது ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஒரு டேஷ்போர்ட், பேங்கோட வெப்சைட் இஸ் நத்திங் பட் டேஷ்போர்ட். அங்க நீங்க 100 ரூபா போட்டிருக்கீங்க, 200 ரூபான்னு காட்டுதுன்னு வைங்க. திஸ் இஸ் a வெரி பிக் மிஸ்டேக்ல. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி இஷ்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது வரும் பேக்ரவுண்ட்ல. ஸோ எனக்கு 200ன்னு காட்டுது, ஏன் 200ன்னு காட்டுதுன்னு கண்டுபிடிட்டு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் போவோம், டேட்டா சப்போர்ட்டுக்கு போவோம். சப்போர்ட் செக் பண்ணிட்டு இது டேட்டா இஷ்யூப்பா, டேட்டா டீமுக்கு கொடுங்கன்னா டேட்டா நமக்கு வரும். நம்ம பார்ப்போம் எங்க இருந்து இந்த 200 ரூபாய் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு டேபிள்ல ஒரு காலம்ல இருக்கும். அங்க வந்து தப்பா அப்டேட் ஆயிடும். ஏன் தப்பா அப்டேட் ஆயிருக்கு? அப்ப நம்ம கோட்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்து, கோட்ல எங்க பிரச்சனை, டேட்டா சோர்ஸ்ல இருந்தே தப்பா வந்திருக்கா, டேட்டா நமக்கு ஒருத்தன் கொடுத்துருப்பான், ஸோ அங்க தப்பா இருக்கான்னு போய் செக் பண்ணணும். அங்க தப்பா இருந்துச்சுன்னா சரி உங்ககிட்ட தப்பா இருக்கு, நீங்க ஏதோ அப்டேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். புரியுதா? ஸோ இங்க நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம், பட் இட் இஸ் நாட் நம்ம டீபக் பண்றவங்க கூட வச்சுக்கலாமே. இப்போ ரெண்டு கனெக்ட் பண்ணி விடுது. ஓகே ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மற்ற எல்லாருக்கும் புரியுதா? எனி அதர் டவுட்? யா புரியுது. ஓகே, யா சிவா தானுஜி. சார் நான் ஒரு ஃப்ரெஷர் 22 தான் பாஸ் பண்ணேன். உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சவுண்ட் கொஞ்சம் போடுங்க. கம்மியா கேக்குதா? ஹலோ, இப்போ கேக்குது? ஓகே, ஓரளவுக்கு. இப்போ ஓகேவா? ஓரளவுக்கு ஓகே, சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் திருப்பி கனெக்ட் பண்ணிட்டேன். So any other doubts guys? இது வரைக்கும் பார்த்தது ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, எனக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்னன்னு புரியுது. இப்போ அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன அப்படின்ற ஒரு ஓகே, குட் क्वेश्चन. ஆக்சுவலி நான் கவர் பண்ண நினைச்சேன், அதை ஞாபகப்படுத்தீங்க. சரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசான் ஒரு ஃபார்மேட் இருக்கு. இதை நம்ம யூஸ்வலா செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுக்கிறேன். அவர் என்ன கொஸ்டின் கேட்டாரு எனக்கு சரியா கேட்கல. என்ன கொஸ்டின் கேட்டா, வாட் இஸ் செமி ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட்? ஓகே, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டானா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்னன்னு கேட்டாங்க. ஓகே. ஸ்ட்ரக்சர் டேட்டா இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் டேட்டாக்கு, அதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டான்றது பண்ணிக்கலாம். செமி ஸ்ட்ரக்சருக்கும் அன்ஸ்ட்ரக்சருக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ், அதுதான் கொஸ்டின் கேட்டாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஜேசான், இது வந்து ஒரு இட் ஹேஸ் சம் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது வந்து ஜேசான் ஃபார்மேட்னு சொல்லுவோம் டேட்டாவை. காப்பியாலும் காப்பியாலும் சரி, காப்பி பிரச்சனை. காப்பி ஒழுங்கு ஆகலை, நானே ரைட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம ஜேசான் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் வைட்லி யூஸ்டு ஃபார்மேட். நீங்கள் வந்து REST API எது யூஸ் பண்ணாலும் இந்த ஃபார்மேட்டில் தான் டேட்டா வந்துட்டு பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன்லாம் நடக்கும். நீங்கள் வெப்சைட்டில் பேக்கில் போனாலும் XML ஜேசான் இருக்கும். ஸோ ஜேசான் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சிம்பிள் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இதில் வந்து டேட்டா இருக்குன்னு வச்சுக்காங்க. சார் வந்துச்சு. ஸோ இப்படி டேட்டா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்னன்னா இப்போ ஒரு நேம் வந்து ஜான் இருக்கு, ஏஜ் வந்து 30, அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து நல்லுன்னு இருக்கு. இது சம் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா. ஸோ இப்படி உங்களுக்கு டேட்டா போகும்போது இட் ஹேஸ் சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஜேசானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இங்க ஒரு கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் ஆகும், கர்லி பிரேஸ் எண்ட் ஆகும். இன்சைட்ல உங்களுக்கு வந்து கீ வேல்யூ பேரா இருக்கும். இது வந்து கீ, இது வந்து வேல்யூ, இது வந்து கீ, இது வந்து வேல்யூவா உங்களுக்கு டேட்டா இப்படி மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பட் இது வந்து இதுதான் அப்சல்யூட் அப்படின்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு ஜேசான் வந்து எப்படி வரலாம்னா, இன்னொரு வேல்யூ கூட ஆட் ஆகலாம். ஹோம்ன்ட்டு ஆட் ஆகிட்டு நல்லுன்னு கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆட் ஆகலாம். ஸோ ஒரு ஜேசான் வந்து அப்படி வரலாம், இன்னொரு ஜேசான் டிஃப்ரெண்டா வரலாம். இன்னொரு ஜேசான்ல அந்த ஹோம்ன்ற வேல்யூ இல்லாம இருக்கலாம். ஸோ இட் ஹஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களால கண்டிப்பா எப்பவுமே இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இட் இஸ் நாட் 100% ஸ்ட்ரக்சர். எப்பவுமே எனக்கு இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. ஜேசான் கேன் சில தடவை ஃபீல்டு ஆட் ஆகலாம், சில தடவை ஃபீல்டு கம்மியாகலாம், சில சேஞ்ச் வந்து நம்பர் சேஞ்ச் ஆகலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ இது செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்ட்ரக்சர் அட் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்விட்டர்ல வந்து ஒரு 1,00,000 பேர் ட்வீட் பண்றாங்கன்னா எல்லாரும் எப்படி வேணா பண்ணலாம். சில பேர் இமேஜ் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் குட் சம்திங் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி சும்மா டைப் பண்ணுவாங்க. ஐபிஎல் எனக்கு அதாயிடுச்சு இதாயிடுச்சு, ஸ்மைலி போடுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டா வர்றது எல்லாமே மெயில் அனுப்புறோம் நம்ம. அது அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ நம்ம எப்படி வேணா மெயில் அனுப்பலாம், என்ன வேணா எழுதலாம்ல. ஸோ அதெல்லாம் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா கேட்டகரியில வரும். செமி ஸ்ட்ரக்சர்னா இட் ஹேஸ் சம் ஸ்ட்ரக்சர், பட் அது வந்து அப்சல்யூட் கிடையாது. ஸ்ட்ரக்சர் மாறும். புரியுது? ஓகே ப்ரோ, புரியுது. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க கேட்டதுனால இட் மேபி ஓவர்லோட் ஆகலாம், பட் ஸ்டில் சில இடத்துல என்னன்னா உங்களுக்கு வந்து ஜேசான் தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், பட் யூ வாண்ட் டு மேக் இட் அஸ் a ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா யூ கேன் என்ஃபோர்ஸ் ஸ்கீமா இன்டு இட். என்ஃபோர்ஸ் ஸ்கீமா என்ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து நீங்க ஸ்ட்ரக்சரா மாத்திக்கலாம் ஜேசான். ஸோ அப்படி என்ன நடக்கும்னா, இந்த ஸ்கீமா இல்லாம உங்களுக்கு ஜேசான் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடும் உங்களோட அப்ளிகேஷன். ஸோ திஸ் இஸ் வே ஜேசானை நீங்க ஸ்ட்ரக்சரா மாத்திக்கலாம். ஸோ என்ஃபோர்ஸ் ஸ்கீமா, பட் டிஃபால்ட்டா அப்படி நடக்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பட் திஸ் இஸ் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஓகே புரியுது. XML ஆல்சோ உங்களுக்கு செமி ஸ்ட்ரக்சர் தான், XML ஃபார்மேட்டும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். Thanks. நான் சொல்ல நினைச்சேன் சொல்றீங்க. யா, எனி அதர் क्वेश्चन? ஹலோ. சொல்லுங்க ஜி. சார். ஹலோ. சொல்லுங்க இவா. யுவராஜ் சார் என் பேரு. நான் இப்போ கரண்டா வந்து ஒரு கம்பெனில வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன் சார். ஃபார் 1 இயரா. கரண்டா நான் வந்து அட்வான்ஸ் கூகுள் டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் பண்றேன் நான். லாஸ்ட் 2 months. இப்போ நான் டேட்டா இன்ஜினியரா ஆகிறதுக்கு கூகுள் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்ச பிறகு அடுத்து நான் என்ன சார் நான் படிக்கணும்? ஸ்பார்க் படிக்கணுமா இல்ல SQL இருக்கா? என்ன சார்? இல்ல சார். SQL இல்லையா? ஆமா சார். நான் கரண்டா நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியரா. அதுல இருக்குது SQL. நான் டெய்லி ஒர்க் தான் SQL நான் பண்றேன். என்னோட ஒர்க் ஃபுல்லா SQL தான் சார். ஓகே, ஃபைன். உங்களுக்கு SQL தெரியுதுன்னா கண்டிப்பா நீங்க மற்ற டூல்ஸ் படிங்க. ஸ்பார்க், காப்கா, NoSQL, கிளவுட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா. அது நீங்க ஆல்ரெடி SQL நீங்க ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதான் சார். இப்போ என்ன டவுட்னா, இப்போ கரண்டா நான் அட்வான்ஸ் கூகுள் டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறேன். இதை முடிச்சு நான் அடுத்து என்ன படிக்கலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்பார்க் படிங்க. ஸ்டார்ட் வித் ஸ்பார்க் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தட் இஸ் தி பெஸ்ட் வே. ஓகே சார், தேங்க் யூ சார். அதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் காப்கா, NoSQL படிங்க. தட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும். ஓகே சார், தேங்க் யூ சார். இப்போ இதுக்கெல்லாம் ரியல் டைம் ஒரு பிஓசி பண்ணா போதும்ல இல்லையா? கண்டிப்பா சர்டிபிகேஷன் இருந்தாதான் செலக்ஷன் ஆக முடியுமா என்ன? அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல சர்டிபிகேஷன் அப்படி எதுவுமே கிடையாது. சர்டிபிகேஷன் இஸ் ஜஸ்ட் டு வேலிடேட் யுவர் செல்ஃப். இப்போ லைக் சில பேருக்கு ஓகே நம்ம படிச்சிட்டோம் கான்ஃபிடென்ட் இருக்கும், அவங்க போவாங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. சில பேருக்கு ஜஸ்ட் நம்ம வேலிடேட் பண்ணிட்டா நமக்கு பெட்டரா இருக்குமேன்ற மாதிரி இருக்கும். ஸோ தே கேன் கோ ஃபார் வேலிடேஷன். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட படிப்பாங்க. சர்டிபிகேஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம படிப்போம். இட் வில் இன்க்ளூட் அவர் நாலேஜ். இல்ல சர்டிபிகேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி எனிவேர். சர்டிபிகேஷன் ஜாப் நிறைய இருக்கு.
ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட யூஸ் கேஸை பொறுத்தது. வெரிஃபிகேஷன் பண்றது நல்லது, பண்ணாததும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இட் டிபெண்ட்ஸ். டேட்டா இன்ஜினியர் ஆகிறதுக்கு சர்டிஃபிகேஷன் மேண்டேட்டரி கிடையாது. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நான் என்னோட சினாரியோ சொல்லிடுறேன். ஒரு 2 minutes தான், ஒன்றும் இல்லை. நான் வந்து எனக்கு மோர் தென் 12 years எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி. நான் வெப் டெவலப்பர் தான், பேக் அண்ட் டெவலப்பர், பிஹெச்பி, லேம்ப் ஸ்டாக் என்னோடது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு அதாவது இந்தியன் கிளைண்ட் தான், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ரியல் டைம் டேட்டா வந்து கொடுத்தாங்க. ஒரு எக்ஸல் ஃபைல், ஒரு எக்ஸல் ஷீட்டு. அந்த ஷீட்ல வந்து 4வது ஷீட் எக்ஸல் எஸ்எம் ஃபைல். இந்த ஷீட்ல 4வது இதுல வந்து இன்னைக்குள்ள டேட்டா வரும். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் காலையில ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் பண்ணும்போது ஒரு கிளிக் பண்ணுவாங்க, அன்னைக்குள்ள டேட்டா வந்து அதுல ஜென்ரேட் ஆகும். ஸோ 2 செகண்ட் 3 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேஷன் ஆகும். அதாவது இங்க யாரோ ஒருத்தவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து டேட்டா அனலைஸ் பண்ணணும், ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத ரெக்குவயர்மெண்ட். ஸோ அது நான் பிஹெச்பி, ட்ரூபால் இந்த மாதிரி சிஎம்எஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ ரீட் பண்றதுக்கு எனக்கு பிஹெச்பியில் சரியான ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. ஸோ நான் 2 நாள் 3 நாள் அனலைஸ் பண்ணிட்டு வேற ஆப்ஷன் இல்லையேன்னு சொல்லிட்டு எக்ஸ்எல்எஸ்எம் ஃபைல் ரீட் பண்றதுக்கு நான் பைத்தான் சூஸ் பண்ணேன். பைத்தான் சூஸ் பண்ணிட்டு பேண்டா பேக்கேஜ் போட்டேன். அது ஒண்ணுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது ஃபைல் மட்டும் ரீட் பண்றதுக்கு 3வது ஷீட்ல ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேணும்னாங்க. அதை ரீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் நீங்க சொன்ன விஷயம் தான், எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் இடிஎல்ங்கிறதே இன்டர்வியூல 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோங்கிறத எனக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் டிபியில போய் இன்சர்ட் பண்ணேன். திரும்ப பிரசன்டேஷன் பண்றதுக்கு ஒரு சிம்பனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் நான் போட்டு ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன்லாம் பண்ணல. ஸோ அது ப்ராஜெக்ட் அப்படியே நிக்குது, பிஓசிலேயே நிக்குது. ஸோ நீங்க சொன்ன விஷயம் தான், பட் நான் எங்கேயும் கிளவுடோ எதுவுமே பண்ணல. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரேம் ஒர்க்கு ஒரு 1 வீக் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணது, இவ்வளவுதான். சூப்பர் ஜி, டெஃபினெட்லி நிறைய பேர் கேட்கவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். கண்டிப்பா, ஆப்வியஸ்லி இது நம்ம கிளவுட் எதுவுமே மேண்டேட்டரி கிடையாது. ஆல்வேஸ் இது ஸ்டார்ட் நம்மளோட லோக்கல்ல இருக்கிறத வச்சு பண்ணலாம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஹரி. எனி டவுட்ஸ் ஹரி? வினய், இதுல டேட்டா டெவலப்பர்னுடைய ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டேட்டா டெவலப்பர், டேட்டா இன்ஜினியர் இஸ் நதிங் பட் டெவலப்பர் தான் ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, ஒரு யூஸ் கேஸ் இருக்கு, அதுக்கு நம்ம லைக் ஹி ட்ரை டு வெப் டெவலப்மெண்ட்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்துட்டு வந்து அதுல கொண்டு போறது ஒரு பிஓசி. ஸோ இட்ஸ் நதிங் பட் டெவலப்மெண்ட். நம்ம பண்றது டெவலப்மெண்ட் தான். டேட்டா இன்ஜினியர் இஸ் நதிங் பட் டெவலப்பர் ஜாப் தான். இந்த டேட்டா எடுத்துட்டு வரதுன்னா டெவலப்மெண்ட் தான் நம்ம பண்ணி ஆகணும். இங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு வரோம் ஒரு இடத்துக்குன்னா வி டெவலப் சம்திங், பைத்தான்லயோ வாட் எவர் டூல் அவைலபிள் டூல்ல நம்ம பண்ணி கொண்டு வரோம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஹரி, உங்களோட இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, நான் அதுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு சில டூல்லாம் ஒர்க் ஆகல. கடைசி பார்க்கும்போது எக்ஸ்எம்எல் ரீட் பண்றதுக்கு, எக்ஸல் எஸ்எம் ஃபைல் ரீட் பண்ணதுக்கு பைத்தான் யூஸ் ஆச்சு. திரும்ப அனலைஸ் பண்ணும்போது பேண்டா யூஸ் ஆச்சு. ஸோ இது இல்லாம எனக்கு வேற நோட் ஜேஎஸ் இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, பட் இந்த அளவு ஸ்பீடா வருங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் ஃப்ரம் தி பிகினிங் கேட்டேன். இதுக்கு XMOIன்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஸ் பண்ணலாம். நாங்க தான் யூஸ் பண்றோம். பைத்தான் யூஸ் லைக் இது ரீட் பண்றதுக்கு. அது ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஓகே, XLOI நான் ஃபுல் டீடைல் அனுப்புறேன், பட் நீங்க பண்ணிட்டீங்க. பட் அதுவும் நாங்க யூஸ் பண்றோம். நானும் ஐ வில் ஆல்சோ ட்ரை பைத்தான். எங்களுக்கு அந்த யூஸ் கேஸ் இருக்கு, ஐ வில் ட்ரை. தேங்க்ஸ். ஓகே. யா, ஐ திங்க் சிவாந்து. ஹலோ சார், நான் ஒரு ஃப்ரெஷர். கேக்குதா இப்போ? ஆடியோ கரெக்டா இருக்கா? கரெக்டா. 22 பாஸ் அவுட் ஆயிட்டேன். நான் ஒரு 6 மந்த்ஸா வந்துட்டு டேட்டா இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அஜூர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கேன். சார், ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு இது போதுமா, இல்ல நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெஷரா எடுக்க மாட்டாங்க டேட்டா இன்ஜினியர்னு சொல்றாங்க. யூஸ்வலா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷரா வந்துட்டு இந்த ஸ்பெசிபிக் ரோலுக்கு அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா we don't have any experience. கரெக்டா? ஸோ பட் நீங்க படிச்சது டெஃபினட்டா யூஸ் ஆகும். லைக் டேட்டா இன்ஜினியரிங் ரோல் நீங்க போயிட்டு எங்கேயும் அப்ளை பண்ணா அந்த மாதிரி ஃப்ரெஷருக்கு டேட்டா இன்ஜினியர் ஃப்ரெஷர்ன்ட்டு எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர் இஸ் ஃப்ரெஷர். ஸோ அந்த மாதிரி ஜாப்ல நீங்க எப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் அட்டெண்டிங் ஆல் த இன்டர்வியூஸ்.
அதுல டேட்டா இப்போ இன்ஜினியரிங்க்கு யூஸ் கேஸ் இருந்தா நான் இது படிச்சிருக்கேன் இது பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கன்னா யூ ஹேவ் எட்ஜ் ஓவர் தட். நீங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து உங்க ஓனாவே யோசிச்சு பாருங்களேன். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல உங்க ஓனாவே நீங்க அஜூர் படிச்சு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எடுத்தா டக்குன்னு பிடிச்சிருவான், மற்ற ப்ரெஷரோட உங்களுக்கு அங்க ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஸோ அதனால அந்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றபடி நான் இப்போ சொல்றது ஓகே அதை எடுக்க மாட்டாங்க, தட்ஸ் ஃபைன். பட் ஆனா இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு ஆ, சொல்லுங்க. 1 month 2 months வெறும் இந்த டேட்டா இன்ஜினியரிங் ப்ரொஃபைலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா எங்கேருந்தும் கால்ஸ் எதுவுமே வரல. அதனால எனக்கு இப்போ அந்த இதே இதுல ஸ்டிக் ஆன் ஆக முடியாம இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஒரு சஜஷன் மாதிரி ஏதாச்சும் நீங்க என்ன அப்ளை ஃபார் சொல்றீங்க? ஆல் த ஃப்ரெஷர் ஜாப்ஸ். டேட்டா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணாதீங்க, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் யூ கெட் இன் ஈஸியா நீங்க ஸ்விட்ச் ஆகிக்கலாம். டேட்டா இன்ஜினியரிங் எப்போ நீங்க வந்துக்கலாம். அதனால இன்னும் டோன்ட் இப்போ அப்ளை ஒன்லி நான் டேட்டா இன்ஜினியர் போவேன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷரா இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. யூ கோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு ப்ரொஃபைல் போயிட்டு அங்கேருந்து நீ லேட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. லேட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். உள்ளே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாட் எவர் இட் இஸ் ரைட். நீங்க ஜஸ்ட் என்டர் இன்டு ஒன் சிஸ்டம் உள்ள வந்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் மட்டுமே லேர்னிங் கிடையாது. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது லாட் ஆஃப் அதர் லேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த லேர்னிங் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் கெட்டிங். ஒன்ஸ் கம்பெனில போனதுக்கு அப்புறம் யூ வில் ஆல்வேஸ் கெட் மணி ஆல்சோ. நமக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஆல்வேஸ் நீங்க டேட்டா இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணலாம். ஒரு வேலை பார்த்துட்டே தேடுங்க அடுத்து. அதுல உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நான் ஒரு 22லயே பாஸ் அவுட் ஆயிட்டேன் சார். இப்போ கிட்ட 1 year கிட்ட வந்துருச்சு. இது ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னா? 1 year பிரேக் ஆயிருக்கு. மோஸ்ட்லி 1 year பிரச்சனை வந்தது இல்ல, வரல. ஸோ அது டசன்ட் மேக் மச் டிஃபரன்ஸ். 1 year ஓகே தான். நீங்க ஸ்டில் சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணேன்னு உங்க ப்ரொஃபைல் காட்டுங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்க. லிங்க்டின்ல பீப்புளை ரீச் அவுட் பண்ணுங்க. நான் ஓபன் சோர்ஸ்லயே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் GitHubல எல்லாம் எல்லாமே. டெஃபினெட்லி அதெல்லாம் உங்க ரெஸ்யூம் போட்டு ஹைலைட் பண்ணுங்க. உங்க லிங்க்டின்ல ஹைலைட் பண்ணிட்டு யூ அப்ளை எவரிவேர். ஆல் தி ஜாப்ஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டெவலப்மெண்ட், எனி டெவலப்மெண்ட் இஸ் ஃபைன். ஓகே சார். சிஸ்டம் கத்துக்கலாம் நீங்க உள்ள வந்து. தேங்க் யூ சார். ஸோ ஆக்சுவலி இது ஐ கேன் ஷேர் ஒன் மோர் திங். எனக்கு ஃபர்ஸ்டாக இருந்ததுனால நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலி என்னாச்சுன்னா, நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சிமிலர் டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் PHP. எனக்கு அப்போ வந்து PHPயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு PHPயில் போயிட்டு நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி நான் ஒரு வெப்சைட் டெவலப்பராக தான் போனான்னு எனக்கு ஒரு உறுதியாக இருந்தேன். ஸோ நான் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணோம். ஸோ வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு அதை இன்டர்வியூட்ட சொன்னேன். ஆக்சுவலி எல்லாத்தையும் நான் ரெஸ்யூம்லாம் போட்டுருவேன். நான் வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கேன்ட்டு PHP தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அட் எண்ட் அந்த நான் PHP டெவலப் பண்ணது எனக்கு டேட்டா இன்ஜினியரிங் யூஸ்ஃபுல் ஆச்சு. நான் ஃப்ரெஷரா தான் எடுத்தாங்கன்னு. பட் அங்க போயிட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன்னு நினைச்சு ஓகே இவ்வளவு பண்றேன், ஒரு ஆர்வமா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க எனக்கு அவங்களுக்கு ஒரு தாட் வந்து அவங்க அதனால ஐசிகாக செலக்டட் டேட்டா இன்ஜினியரா செலக்ட் ஆனேன். SQL தான். ஸோ அதே தான். ஜஸ்ட் டூ, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பண்ணுங்க. பட் யூ கெட் இன் டு பெட்டர் ஜாப்ஸ். அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நமக்கு இன்டர்வியூல. ஓகே சார். தேங்க் யூ. Thank you. What is called business analyst? So business analyst என்ன கேட்டிருக்காரு கார்த்திகேயன். ஸோ பிசினஸ் அனலிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, BA யூஸ்வலா அவங்க பிசினஸை அனலைஸ் பண்ணுவாங்க. SQL query போட்டு அந்த ரிக்குவயர்மெண்ட் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் ரோல்னு சொல்லுவாங்க நிறைய கம்பெனில. ஸோ ஃபங்க்ஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த யூஸ் கேஸ் இதுதான்றது உங்க டெவலப்பருக்கு சொல்றதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபங்க்ஷனலா ஒரு ஆள் வேணும்ல, அவன் தான் பிசினஸ் அனலிஸ்ட். இப்போ அந்த ரோல் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னோ ஃபங்க்ஷனலா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டெக்னிக்கல் பிளஸ் ஃபங்க்ஷன். அவங்களுக்கு பேசிக் SQL தெரிய வேண்டியிருக்கு, கிளவுட் தெரிய வேண்டியிருக்கு. அப்படி இருந்தா அவங்களோட ப்ரொஃபைலோட வெயிட்டேஜே கூடுது, பிசினஸ் அனலிஸ்டோட வெயிட்டேஜ். ஓகே, any other questions? ABCD ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ராஜ் இருவிங் ராஜானியன், கார்த்திகேயன். எனி அதர் டவுட்ஸ் கைஸ்? புரிஞ்சுதா எவ்வளவு நேரம் பேசுறது? யூ கேன் சாட்ல கூட நீங்க வின் பண்ணலாம். இஃப் யூ ஆல் குட் சோ ஃபார். சூப்பர் ஜி, தேங்க் யூ. எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ வந்து இந்த டேட்டா இன்ஜினியர் இதெல்லாமே இருக்குது, இது எல்லாமே பேக் எண்ட்ல இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம்? அதாவது வெப் அப்ளிகேஷனா கொடுக்க போறோமா, மொபைல் அப்ளிகேஷனா கொடுக்க போறோமா, இல்ல பவர் பாயிண்ட் ஸ்லைடா ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போறோமா? எப்படி டேட்டா இன்ஜினியருடைய அதாவது அவுட்புட், இன்புட் வேற ப்ராசஸ்லாம் நடக்குது, இன்புட் நடக்குது, ப்ராசஸிங் நடக்குது.
அவுட்புட் வந்து எப்படி மெயினா இருக்கும்? ஓகே. அது எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ மல்டிபிள் வேஸ்ல அது பண்ணலாம். இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. டேட்டா இன்ஜினியரோட ஸ்கோப் வந்து இங்க நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க டேட்டா இன்ஜினியரோட ஸ்கோப் ஸ்டாப்ஸ் ஹியர்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில கம்பெனிஸ் வந்து அவங்களே தே கிரியேட்டட் ஓன் யூஐ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் Node.js எல்லாத்தையும் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தே வில் ரீட் டேட்டா இன்ஜினியர் ஜஸ்ட் RDBMSல இந்த மாதிரி டேட்டா போட்டுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு RDBMS யூஸ் பண்றேன். இட் கேன் பி எனிதிங். MongoDB கூட நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு மேல எதை வேணா பிளக் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு யூஐ வந்து யூஐ டெவலப்பர் இருக்காங்க, ஒரு பெரிய கம்பெனி ஓன் யூஐ டெவலப் பண்ற லெவலுக்கு அவங்க ஆட்கள்லாம் இருக்காங்கன்னா தே கிரியேட்டர் ஓன் யூஐ, அதை வந்து RDBMSல பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை லைக் ஒரு செட்டப் விஷுவலைசேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுல உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் வியூ, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. கிளிக் வியூ, டேப்லூ, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி நிறைய விஷுவலைசேஷன் டூல்ஸ் இருக்கு. டேஷ்போர்ட்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸலே வந்து ஒரு இட்ஸ் வெரி குட் விஷுவலைசேஷன் டூல். நீங்க சாட்லாம் அதில் கிரியேட் பண்ணலாம், நீங்க மைக்ரோ கனெக்ட் பண்ணலாம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலாம், எக்கச்சக்கம் பண்ண முடியும். அதுவே இட்ஸ் ஆல்சோ ஒன் விஷுவலைசேஷன் டூல் தான். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த யூஸ் கேஸ் அவங்க அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. எதுல நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்போம், அதை தே கிரியேட் ரிப்போர்ட் ஆன் டாப் ஆஃப் தட் பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன அந்த கம்பெனிக்கு எது இருக்கோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. யூஐ டெவலப்பர்ஸ் இருந்தால் யூஐ டெவலப் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் எக்ஸல்ல கூட பண்ணுவாங்க. ஓகே. பிசினஸ் நீட்ஸை பொறுத்து அவங்க பண்ணிக்குவாங்க. கரெக்ட்டுங்களா? டேப்லூ கரெக்ட் எக்ஸாக்ட்லி. பிசினஸ் நீட்ஸை பொறுத்து அங்கே இது நடக்கும். பவர் பிஐ, டேப்லூ, கரெக்ட் கணேஷ், தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. ஹவு டு பிகம் டேட்டா இன்ஜினியர் ஆஸ் அ ஃப்ரெஷர், வாட் தேர் நீட் டு லேர்ன். சரி தான், ஃப்ரெஷருக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் SQL, அதுதான் பேசிக் ஸ்டெப். நானே SQL திங்கிங் ஆஃப் புட்டிங் சம் ஒரு சீரியஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ SQL படிங்க, அப்புறம் வாட் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு யூ நீட் டு லேர்ன், அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ் படிங்க, அப்புறம் தென் யூ ஸ்டார்ட் வித் Spark, Kafka, NoSQL, Cloud இதெல்லாம் படிக்கலாம். DevOps இன்ஜினியர், ஓகே DevOps இன்ஜினியர் போன வாரம் நம்ம ஒரு மீட்டப் போட்டிருந்தோம், அதில் DevOps இன்ஜினியர் பற்றி போட்டிருந்தோம் கார்த்திகேயன். ஸோ அதில் நீங்கள் பாருங்க, how to become a DevOps engineer கேட்டிருக்காரு கார்த்திகேயன். லாஸ்ட் வீக் we had a session on DevOps. அதில் பாருங்க எப்படி நம்ம வந்து DevOps engineer டீடைல் ஃபுல்லாமே பேசியிருப்பாங்க. how to become a DevOps engineer. Okay, fine. I think we are running already 10 minutes back பண்ணிட்டோம். But let me just ஒரே ஒரு யூஸ் கேஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். if you have time and interest you can implement. இது என்ன யூஸ் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே ஸோ this is nothing but attribution analysis ன்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் சாரி ஓகே. ஸோ அட்ரிபியூஷன் அனாலிசிஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செல்லிங் சம்திங். ஸோ யாருக்கு வந்து அதோட கிரெடிட்ஸ் போகணும், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுதான் எந்த இதுல இருந்து வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரைஸ் குக்கர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ரைஸ் குக்கர் வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்னா, லைக் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணுவோம். ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவோம், அது ஒரு தடவை வரும். அதுக்கப்புறம் எக்கச்சக்க தடவை நம்மளுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இங்க அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஃபோன்ல வரும், அங்கே வரும், இங்கே வரும், எல்லா இடத்துலையும் நம்ம ஆட் வந்து பார்த்துட்டே இருப்போம். ஓகேவா, இது ஒன் ஆஃப் தென். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ரைஸ் குக்கர் வாங்கணும்னு ட்ரை பண்றோம்னு நினைச்சு டேட்டா வேற யாராவது லோக்கல்ல உள்ளவங்க எடுத்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து பேம்ப்ளெட்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ அதை பார்ப்போம். திடீர்னு வந்து பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதே ரைஸ் குக்கருக்கு எது வருது, அதை பார்ப்போம். ஸோ அப்படி மல்டிபிள் இதை பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஆன்லைன்ல போய் வாங்குறோம், இல்லை நேரில் போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல அமேசான்ல போயிட்டு ஒரு ஆர்டர் போடுறோம். ஸோ நம்ம இப்போ இந்த ரைஸ் குக்கர் வாங்குறதுக்கு என்னெல்லாம்
எங்கெல்லாம் செலவழிச்சிருக்காங்க அந்த ரைஸ் குக்கருக்காரங்க எங்கெல்லாம் செலவழிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் பேம்ப்ளெட்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் சேனல் கரெக்டா. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு டீமுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, பேம்ப்ளெட்ஸ்க்கு வேற டீமுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, பேப்பருக்கு வேற டீமுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு இப்படி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செலவு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் வருது, யாருக்கு பட்ஜெட் அதிகமாக அலோகேட் பண்ணணும், யாருக்கு பட்ஜெட் கம்மியாக அலோகேட் பண்ணணும், யார்கிட்ட வந்து லைக் ஹவு டு தே அனலைஸ் லைக் எந்த சேனல்ல இருந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க, எதனால நிறைய பேர் கன்வெர்ட் ஆறாங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு மல்டிபிள் வேஸ் ஆஃப் அட்ரிபியூட்டிங். ஓகே, இந்த குக்கர் வாங்கினதுக்கு யார் காரணம் அப்படின்றது தான் பேசிக்கான கொஸ்டின். ஸோ அதுக்கு யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறாங்க கூகுளில். ஸோ பேசிக்கலி டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் கிடையாது, பட் நான் இதில் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இன் தட் கேஸ் டேட்டா இன்ஜினியரிங்லையும் வந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரெசென்டிங் திஸ். ஸோ இதில் ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் ரீட் அபவுட் இட். டேட்டா ட்ரிவன்ல எந்த மாதிரி யூஸ் வருதுன்றது உங்களுக்கு யூ வில் கெட் டு நோ சம் ஐடியா. ஓகே, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அதனால ஜஸ்ட் ஐ தாட் ஆஃப் ப்ரெசென்டிங். பட் ஃபைன், இட்ஸ் நாட் டேட்டா இன்ஜினியரிங், இட்ஸ் டேட்டா அனாலிசிஸ் வந்துருக்கு கொஞ்சம் இன் பிட்வீன், பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஓகே. Oh, yes. Any other questions or shall we wrap the class? நீங்க சாட்ல போட்டிருக்கத காப்பி பண்ண முடியாதா அந்த லிங்க? பண்ண முடியலையா? பண்ணலாமே, பண்ண முடியாது இல்லையோ? நான் மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்றேன். சரி, ஓகே. நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இதுல யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தறேன், நம்மளோட குரூப்லயும் நான் சரி, ஓகேவா? ஓகே. ஓகே, so thank you and முகம், தேங்க்ஸ் ஃபார் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. நீங்க நிறைய விஷயம் ஓகே பேசுங்க. சாரி டு இன்டரப்ட். So thank you so much தமிழ் பூமி and ஆறுமுகம். thank you. இப்போ நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா நீங்க அதுக்கு அட்வான்ஸ் லெவல்ல ஏதாவது கோர்ஸ் கண்டக்ட் பண்றீங்களா இல்ல எப்படி? ஃபார் ரைட் நவ் நான் என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஃபார் நவ் அந்த கோர்ஸ் எல்லாமே நாங்கள் ஃப்ரீ பண்ணிட்டு யூடியூப்ல ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணிட்டோம். என்டையர் கோர்ஸ் இஸ் அவைலபிள் இந்த யூடியூப். டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் பூமின்னு போட்டிங்கனாலே வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே இட் கவர் எவ்ரி திங். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் லிங்க் பண்ண உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு கிவ் ஃபீட்பேக் அபவுட் டுடே செஷன், நீங்கள் இந்த லிங்க்ல யூ கேன் ஃபில். ஐ திங்க் வில் பி ஏபிள் டு கிளிக். இல்லைன்னா நான் அதை நம்மளோட இதுலேயும் சாரி டைரக்ட். ஸோ இந்த செஷன் ஃபீட்பேக் நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட குரூப் மீட்டப் குரூப்லையும் போடுறேன். சப்போஸ் இதில் கிளிக் பண்ண முடியலன்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்து யூ கேன் கிவ் ஃபீட்பேக். ஸோ யூடியூப்ல தமிழ் பூமி டேட்டா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ தமிழ் பூமி டேட்டா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஃப்ரீ டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் இன் தமிழ் நெட்ல. ஸோ இதில் வி ஹாவ் 40 hours ஆஃப் டேட்டா, எல்லாமே HBase, ஸ்பார்க், எவ்ரி திங் இஸ் தேர். நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே யூ வில் கெட் அ எக்ஸ்டென்சிவ் ஐடியா எப்படி இருக்குது, ஹவு இட் இஸ், எவ்ரி திங் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கேன் ஃபாலோ திஸ் கோர்ஸ். இந்த மாதிரி நம்ம மீட்டப் வந்து வீக்லி நம்ம ஒரு மீட்டப் வச்சுட்டு இருக்கோம். ஸோ வி வில் டேட்டா இன்ஜினியரிங்க்கு வில் ஹாவ் ஆஃபன் மீட்டப்ஸுக்கு நம்ம செட் பண்ணலாம். லைக் ஒர்க் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணலாம். ப்ராப்ளி ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் 2 months ஒன்ஸ் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட்டை பொறுத்து நம்ம பண்ணலாம். நம்ம குரூப்ல நீங்க எனிவே ஆல்வேஸ் ரீச் அவுட் பண்ணலாம். நம்மளோட நம்பர் இருக்கு, தமிழ் மூவி நம்பர், நீங்க அதுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். அதுலயும் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணும். இந்த மாதிரி செஷன்ஸ் வில் கீப் கண்டக்டிங். நான் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்றேன், டைமிங்னால ரைட் நவ் கொஞ்சம் இதா இருக்குது. ஓகே சாரி நீங்க பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மீட்டப் பத்தி ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மீட்டப் வந்து நமக்கு ரெஸ்யூம் ரைட்டிங் பத்தி ஒரு மீட்டப் இருக்கு. லைக் ஸோ லைக் ஷேர் பண்ணீங்கன்னா இவங்களும் யாராவது வியூவர்ஸ் இருந்தா கண்டிப்பா. சாரி சார். ஸோ வீக்லி நம்ம சாட்டர்டே ஈவினிங் 7:30 நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம் IST டைமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்யூம் மீட்டப், அதாவது நம்ம கோர்ஸ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ரெஸ்யூம் படிக்கிற அந்த சாஃப்ட் ஸ்கில், அப்புறம் எப்படி ரெஸ்யூம் எழுதுறது, எப்படி லிங்க்டின்ல மக்களை ரீச் அவுட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணலான்ட்டு ஒருத்தங்க வி இன்வைட்டட் சம்படி ஒரு கெஸ்ட் வராங்க. ஸோ ஷீ இஸ் லிங்க்டின் ப்ரொஃபஷனலிஸ்ட். லிங்க்டின்ல நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் ரெஸ்யூம் அவங்க ரிவ்யூ பண்ணி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கும் மென்டார் ஹெல்ப் பண்றாங்க.
அவங்க பேர் ஸ்ரீதேவி. அவங்க நெக்ஸ்ட் வீக் நம்மளோட மீட்டப்ல ஜாயின் அண்ட் தென் அந்த செஷன் கொடுக்க போறாங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு டார்கெட் பண்றோம். யாரு கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இங்கே கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் யூ கேன் ஆல்சோ ஜாயின் அண்ட் கெட் யூஸ்ஃபுல் ஆஃப் அந்த செஷன். அண்ட் வீக்லி நம்ம இந்த மாதிரி ஒரு மீட்டப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். யாருக்காவது இஃப் யூ வாண்ட் டு டாக் ஷேர், நீங்களும் கூட ஹோஸ்டா வரணும்னு சொல்லுங்க. யூ கேன் ரீச் அவுட் டு தமிழ். நீங்க யூஎஸ்ல இருக்கீங்களா முகம்? நான் யூஎஸ்ல இருக்கேன். ஓகே ஓகே ஜி ஒரே ஒரு டவுட் ஜி. ம். ஜி இப்போ நீங்க கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் பத்தி சொன்னீங்களா ஜி? ஆமா. இப்போ டேட்டா இன்ஜினியரிங்ல வந்து நம்ம கிளவுட் சம்பந்தமா இப்போ ஏடபிள்யூஎஸ் இல்லைனா அஜூர் இல்லைனா வந்து ஜிசிபி வந்து தனியா படிக்கணுங்களா, இல்லைன்னா வந்து கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ஆகணுன்ற ஒரு இது இருக்கவங்க மட்டும்தான் அந்த அந்த ஸ்டோரேஜ் படிக்கணுங்களா? இல்ல இப்போ கிளவுட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க எது Okay. படிச்சாலும் கிளவுட் படிக்கணும். நீங்க டேட்டா இன்ஜினியரா இருங்க, இல்லாம போங்க, நீங்க இதை போடுங்க, அந்த மாதிரி எதுனாலும் கிளவுட் மேண்டேட்டரி. ஸோ கிளவுட் வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் என்ன நீங்க ஐடில பண்ணாலும், ஐடி இல்லாம இருந்தாலுமே படிக்கணும் கிளவுடு. ஸோ எது இருந்தாலும் நீங்க கிளவுட் பேசிக்ஸ் படிக்கணும். கோர் கிளவுட்னா என்ன, எப்படி கிளவுட் அக்சஸ் பண்ணான்றது. ஏன்னா முன்னாடி நம்ம வந்து லேப்டாப் யாரு லைக் ஒன்லி ஐடி ப்ரொஃபஷனல் வச்சிருப்பாங்க, ஒர்க் பண்றதா வச்சிருப்பாங்கன்னு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாருக்குமே எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கிளவுடும். எவ்ரிபடி நீட்ஸ் டு லேர்ன் கிளவுட். ஈவன் நான் டெக்னிக்கல் யார் இருந்தாலும் நான் ரோட்ல யாரை பார்த்தா நான் கிளவுட் படிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா கிளவுட் வந்து இட் வில் பி யூஸ்ட் பை எவ்ரிபடி. லைக் கோயிங் ஃபார்வர்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் மக்களுக்கு நமக்கு இது கிளவுட் ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ கிளவுட் படிச்சிருங்க கண்டிப்பா. பேசிக்ஸ் சர்வீசஸ், ஓகே இந்த சர்வீஸ் இப்படி யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலான்றத கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஓகே. மோஸ்ட் ஆஃப் அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்லயே ஒர்க் பண்ற மாதிரி கூட அந்த டேட்டா ஒர்க் எல்லாமே, டேட்டா மைக்ரேஷன் எல்லாமே ஒர்க் பண்றதா அந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ஆஜி. எஸ் கரெக்ட். ஸோ லோக்கல்ல இருக்க டேட்டாவே கிளவுட் கொண்டு போறாங்க. அதுவே உங்களுக்கு கிளவுட் மைக்ரேஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ அதுவும் ஒரு ப்ராஜெக்டா வந்துட்டு இருக்கு. இப்போ லோக்கல்ல இருக்கு, எனக்கு ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கோம். இப்போ எனக்கு கிளவுட் பெனிஃபிட்ஸ் தெரியுது, செக்யூரிட்டி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வருது, நான் கிளவுட் கொண்டு போகணும்னா அது இட்ஸ் ப்ராஜெக்ட். இட்ஸ் கிளவுட் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட். டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளவுட் சிம்பிளி கிளவுட் மைக்ரேஷன், அந்த மாதிரி நிறைய வரும். ஓகே ஜி. அந்த அரௌண்ட்லயும் நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஓகே ஜி, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. சரி. ஸோ ஐ எம் ஃப்ரெஷர். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். கார்த்திகை நீங்க எவ்ரி ஒனுக்கே போடலாம், நீங்க பிரைவேட் போடுறதுனால ஐ திங்க் ஐ மிஸ்ட் இட். இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்டுக்காரு கார்த்திகன். ஐ எம் ஃப்ரெஷர் அண்ட் ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் கெட்டிங் இன்டு ஐடி பட் ஐ ஹேவ் லோ கோடிங் ஸ்கில்ஸ். ஹவு கேன் ஐ சூஸ் த ரோல் ஃபார் திஸ் சினாரியோ? ஸோ இது வித்தியாசமா நிறைய பேர் ஆன்சர் பண்ணலாம். கோடிங் ஈஸின்னு சொல்லலாம், இல்லை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்லலாம். பட் கோடிங் ஸ்கில்லு அப்படின்றது பெருசா ஒன்றும் இல்லை தான். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பைத்தான்ல ரொம்ப சிம்பிளாவே எல்லாம் பண்ணலாம். எல்லாத்துக்குமே கோடிங் வந்து 100% ஜாப் கிடையாது. நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன்னா இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு இதுக்காக ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஐஎம் ஜாவா டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் டெய்லி போய் ஜாவால போய் உட்காந்து ஜாவா எழுதிட்டு இருப்பேன்னா கிடையாது. ஐ நோ வாட் டு டூ. ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஐ திங்க் ஹரி ஆல்சோ வில் பி ஏபிள் டு ரிலேட் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் டெவலப்பராக இருக்கனால ஜஸ்ட் ஸோ கோட் ஜஸ்ட் லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் கோட், கான்செப்ட்ஸ் படிச்சுக்கோங்க எல்லாத்துலையுமே. வித் தட் நீங்க என்ன ரோல்ஸ்னா வரலாம். பட் இப்போ உங்களுக்கு கோடிங்கே இல்லை, எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை, டார்கெட் இல்லைன்னா டெவாப்ஸ் யூ கேன் டார்கெட் டெவாப்ஸ். அதுல லெஸ் கோட், கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். கிளவுட் இருக்கு, யூ கேன் சூஸ் தட். கிளவுட் எந்த கிளவுட் லேர்ன் பண்ணு கேட்குறாங்க. யூ கேன் லேர்ன் எனி கிளவுட், AWS, Azure ஆர் GCP. நீங்க எது வேணா லேர்ன் பண்ணலாம். எது லேர்ன் பண்ணா இன்னொன்று சுவிட்ச் ஆகலாம் நீங்க ஈஸியா. இது இப்போ AWS படிச்சுட்டேன், AWSலாம் போகணுன்றது கிடையவே கிடையாது. ஒரு கொஞ்ச நேரத்துல டக்குன்னு நீங்க இந்த சர்வீஸ்க்கு எது மேப்னு டக்குன்னு பார்த்து ஈஸியா வந்துடலாம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி கிளவுட் விச் இன்ட்ரெஸ்ட் யூ. உங்களுக்கு Azure இன்ட்ரெஸ்ட்னா பண்ணுங்க, AWSனா பண்ணுங்க. பெட்டர் ஸ்டார்ட் வித் யூ கேன் AWS. அப்படி எதுவுமே தெரியலன்னா பிளைண்டா AWS ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது மார்க்கெட்ல இட் ஹாஸ் அ வெரி பிக் ஷேர். இட் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். யூ கேன் ஸ்டார்ட். ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுங்க. இப்போ நீங்க நிறைய யூடியூப்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஸோ நான் அதை கோத்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒரு அது ஃப்ரீயா அவைலபிளோ, பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஏதோ ஒரு மோட்டோ வச்சு, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சு ஒரு டேட்டா இதுக்கு ஆர்கனைஸ் ஆகி டெவலப் பண்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட எனக்குன்னு சொல்றது இந்த டீம், இந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமா? ஜஸ்ட் கேக்குறேன். யூஸ் கேஸ் மாதிரி கேக்குறீங்க கரெக்ட்டா? அதாவது இதுல இருக்க ஒரு 15 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 4 பேர் ஆர்கனைஸ் ஆகி ஒரு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒரு ப்ராடக்ட், இதுதான் ப்ராடக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இட்ஸ் ஃப்ரீயாவோ
அப்படி பண்ணதா இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ற டேட்டா இன்ஜினியருக்கு மட்டும் தான் சொல்றேன். ஓகே. ஏன்னா நான் தெரிஞ்சும் தெரியாமலே அது ஒர்க் பண்ணிருக்கேன். ம். அது இடிஎல்னு எனக்கு இப்பதான் தெரியும். இன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. இடிஎல்ங்கிறது ஒன்னு நான் பண்ணிருக்கேன். இதுதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியும். பட் இன்னைக்கு நீங்க எடுக்க போறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அப்ப இன்னும் கொஞ்சம் நான் டீப் அனலைஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா ஜி பண்ணலாம். நல்ல ஐடியா தான். கண்டிப்பா வில் டேக் இட் ஃபார்வர்ட். நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க எப்படி கொண்டு போகலான்ட்டு வில் see because so only thing what நமக்கு தேவைன்னா we need a group of people to group ஒர்க் பண்றதுக்கு we need some people who can be committed at least 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல உட்காந்து டெடிகேட்டடா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். டெஃபினட்டா பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முன்னாடி ஆக்சுவலி பண்ணிட்டு இருந்தேன். 2-3 ப்ராடக்ட் பண்ணிட்டு ஃப்ரீயாவே போட்டுருப்பேன். நம்ம யூடியூப்ல போட்டு அது இங்கிலீஷ்ல போட்டேன் ஆக்சுவலி. அது இட் வாஸ் தமிழ் பூமியில் வந்த வீடியோட அதுக்கு நிறைய வியூ வந்துச்சு. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம திருப்பி பண்ணலாம். அந்த வீடியோ நான் லிங்க்ல நம்ம குரூப்ல போடுறேன். நீங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துட்டு அதை நம்ம சால்வ் பண்ணா இட் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. கண்டிப்பா. இப்ப நீங்க ஒரு லிங்க் கொடுத்தீங்க இல்லையா? ஒரு லிங்க் கொடுத்தீங்க இல்லையா? அதுல இருக்குதுன்னு சொன்னீங்க. அதுல இருந்து சால்வ் பண்ணதையே கூட நம்ம வேற மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் கூட சொன்னாரு. அவர் GitHubல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. So I'm also contributing. So like that we can serve open source GPL டெவலப் பண்ணலாம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கரியருக்கே இட் வில் பி ரெவலி யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம குரூப்பா பண்ணும்போது ஃப்ரெஷர் ஒருத்தர் கேட்டிருந்தார்ல. ஸோ அவர் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது அந்த நாலேஜ் அவருக்கு வரும். கண்டிப்பா நம்ம பண்ண சொல்லுவோம், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் அவருக்கு அந்த நாலேஜ் வரும். டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். பண்ணலாம் ஜி கண்டிப்பா. பிங் பண்ணுங்க. என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் பிங் பண்ணுங்க. நம்ம வில் டேக் இட் ஃபார்வர்ட். நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்குதுங்களா? நான் தமிழ் பூமி நம்பர் உங்களுக்கு இதுல பிங் பண்றேன். அந்த நம்பர் அதுல பார்த்து அட்மினா இருக்கும் ஜி. தமிழ் பூமி வாட்ஸ்அப் மீட்டப் குரூப்ல அட்மினுக்கு பிங் பண்ணுங்க. அதுதான் நானும். சரி. ஓகே 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 ஃபைன். அண்ட் எனி எவரி எல்ஸ்? தேங்க்ஸ் ஹரி. அருமகம் சாரி, அந்த குரூப்ல நம்ம கான்டாக்ட்ஸ் டீடைல் எதுவுமே பார்க்க முடியல. ஒன்லி அட்மின்ஸ் தான் ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கு. அதாவது அந்த கம்யூனிட்டி குரூப்லயா? தமிழ் மீட்டப் கம்யூனிட்டியா? நோ 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 வீக்லி மீட். வீக்லி மீட் இல்ல, அது கிடையாது. நான் சொல்றது தமிழ் பூமி AWS. நான் டெவலப்ஸ் பண்ணியிருந்தேன் சுதர்ஷன் கிட்ட. ஓகே. ஸோ அந்த குரூப்ல இருந்து நான் பார்த்தேன். வேற எதுனா குரூப்ஸ் இருக்கா காமனா? லைக் எந்த குரூப் நேம் மட்டும் சொல்லுங்க. நான் அந்த குரூப்ல உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். மீட்டப்க்கு ஒரு குரூப் இருக்கு. நான் அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, ஜூம் சாட்லயே அனுப்புறேன். நான் இருக்கிறது இந்த தமிழ் பூமி AWS டெவலப்ஸ் கம்யூனிட்டின்ட்டு இருக்கு. கம்யூனிட்டி இருக்கு. ஓகே ஓகே. கம்யூனிட்டி போன வாரம் தான் கிரியேட் பண்ணோம் நம்ம அந்த இதுக்காக. ஓகே. மீட்டப் குரூப்னு ஒன்று இருக்கு. அதுல நாங்க இந்த லிங்க் எல்லாமே போடுறது வீக்லி. ஏன்னா சும்மா எல்லாருக்குமே ஃப்ளட் பண்ண வேணாம். யாருக்கு வீக்லி மீட்டப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் வரணுன்றதுனால அதுக்கு ஒரு தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே. அது அந்த குரூப்ல தான் நம்ம எல்லாமே சாட் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க will be able to see everything. இது லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்ப லிங்க் அனுப்பிருக்கீங்களா? இதுல சாட்ல அனுப்பிச்சிருக்கேன். நான் I will make sure தமிழ் பூமி கம்யூனிட்டி டெவாப்ஸ் கம்யூனிட்டிலயும் நான் அந்த லிங்கை போஸ்ட் பண்றேன். so that நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் ஹரி, நான் உங்களோட கான்டாக்ட் அதுல இருந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் உங்களோட கான்டாக்ட் அதுல இருந்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. ஈவன் எனக்கு எந்த இதுவுமே ஒன்லி அட்மின் கேன் சென்ட் மெசேஜ்னா வருது. இல்ல யூசுவலி இதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ தமிழ் வீக்லி மீட்டப்ல நம்ம வீக்கெண்ட்ல வில் எனேபிள் இட் டு எவ்ரிபடி டு சென்ட் மெசேஜஸ். ஏன்னா நாங்க ஸ்பாம் அவாய்ட் பண்ணணும்னு பாக்குறோம். நிறைய பேர் சும்மா ஸ்டார்டட் ஷேரிங் சம் அன்ரிலேட்டட். நாங்க வீக்லி மீட்டப்புக்கு மட்டும் வச்சுக்கணும்னு பாக்குறோம். பட் ஆல்வேஸ் வி ஆல்சோ வாண்டட் டு நம்ம பீப்புள் மீட் பண்ணா இன்னும் பெட்டர். கண்டிப்பா நாங்க வீக்கெண்ட்ல we will after the class நம்ம எனேபிள் பண்ணுவோம் எல்லாருமே மெசேஜ் அனுப்புறதுக்கு. நீங்க அதுல போஸ்ட் பண்ணுங்க. you get together and Monday or next will make it only admin only so that it's not spamming everybody. வீக்ல சும்மா வந்துட்டே இருக்க கூடாதுன்றதுனால. ஓகே. இன் கேஸ் ஆர்முகம், இன் கேஸ் இப்போ ஹரி கான்டாக்ட் எனக்கு வேணும், ஸோ யாருடைய கான்டாக்ட்ஸ் நமக்கு தேவைன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்ல? டெஃபினெட்லி பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க குரூப்ல நீங்க போடுங்க. இஃப் பிரைவேட் அனுப்புனா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. if they are interested they will send back. otherwise ஓகே விட்டுருங்க. அவ்வளவுதான். இல்ல நான் ஜஸ்ட் கேக்குறேன். லைக் உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினெட்லி தட் இஸ் அதான் எங்களோட இதுவே we need to create more connections. நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தானே.
enabled it. Definitely. So இப்போ நீங்க you will be able to send messages. நீங்க weekly meetupல I can ping ஹரி, நீங்க நான் ஹரின் ping பண்ண நிறைய பேர் உங்களுக்கு ping பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Okay. Thank you Armugam. Thank you everyone. So yeah, Thank thanks you. everyone. லைவ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். இந்த வாரத்துல நம்ம தமிழ் பூமியிலே இதை ஸ்ட்ரீம் பண்றோம். ஸோ தேங்க்ஸ் everyone. ஹரி இப்ப நான் என்னோட நம்பரை வந்து மீட்டப்ல போட்டிருக்கேன். ஏன்னா வேற யாரும் நம்பர் எனக்கு இல்ல. ஸோ கண்டிப்பா ஜி. கனெக்டட். feedback லிங்க்ஸ் அனுப்புறேன். if you want to give feedback you can give. So Okay Armugam. Thank you so much. Thanks for the thanks ji. Thank you. Thank you. Thank you. Bye. Thank you, Sundar. Bye.